திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவும். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்து நிலம்பரை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் ஏ நுடங்காது பூக்கொண்ட துப்பார் தெரிமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருச்சிற்றம்பலம். அம்மா தொடங்கம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம மணிவாசகருடைய இதுல திருவாசகத்துல காரணியத்திரங்கள், திருச்சதகத்துல நம்ம காரணியத்து இரங்கல் நம்ம பார்க்க போறோம். மணிவாசகர் திருவடி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. மூஷிகவான மோதஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்து. மணிவாசகர் திருவடி நால்வர் பெருமக்கள் திருவடியை வணங்கி இன்னைக்கு காரணித்திரங்களை ஆரம்பிக்கும். தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, வான விருத்தனே போற்றி, எங்கள் விடலையே போற்றி, ஒப்புயில் ஒருத்தனே போற்றி, உம்பர் தம்பிரான் போற்றி, தில்லை நிறுத்தனே போற்றி, எங்கள் நின்மலா போற்றி போற்றிங்கிறார். இதுக்கு முன்னாடி பாட்டுல என்ன சொல்லியிருந்தாரு? உன்னை எனக்கு அன்பு சொல்லுவாங்களே, நெகும் அன்பு இல்லைன்ட்டார். உன்னை பார்க்க உருகுன அன்பு, எனக்கு அந்த உருகுற அன்பு இல்லைன்ட்டார். அதான் சொல்றாரு, நின்னை காண நெகும் அன்பு இல்லைன்னு வருத்தப்பட்டவரு. அன்புங்கிறது தானே பிறக்க வேண்டியது. அந்த அன்பு எப்படி இருக்கணுமா? சிவசிவ மனசையும் உள்ளத்தையும் உருக்கக்கூடிய அன்பா இருக்கணுமா? அததான் சொல்றாரு, நினைக்கான அந்த அன்பு அப்படி இருக்கணும்னு சொல்றாரு. உன்னை பார்க்கறதுக்கும் போது உன்னை பார்த்த உடனே அந்த அன்பு நெக்கு உடம்பு எலும்புகள் எல்லாம் உருகணும்னு. அத மனசுல வச்சுட்டா பொறி புலன்கள் மனம் சித்தம் அத்தனையும் அதுல ஈடுபடணுங்கிற. புலன்கள் பொறி புலன்கள்லாம் ஏன் ஐம்புலன்களும் ஒரு வயப்படுறது இல்லை. ஒன்னொன்னும் ஒவ்வொரு வேலை செய்யும். இப்ப ஒரு மாடை இருந்ததுன்னா ஒரே அடிச்சு பரட்டி இது கொண்டுட்டு போயிடலாம். 4-5 மாடை எப்படி ஒரே பதில ஒண்ணு இது ஒரு பக்கம் இழுக்கும், அது ஒரு பக்கம் இழுக்கும். அப்ப அதை கொண்டு போறது சிரமம். அதான் சொல்றேன், இந்த பொறி புலன்கள் மனம் சித்தம் அத்தனை ஈடுபடணும். அது ஈடுபட்டுச்சுன்னு எப்படி தெரியும்? மனமும் உள்ளமும் உருகி இருந்தா தானே நமக்கு எம்பெருமானோட நம்ம ஒன்றி இருக்கோம்னு தெரியும். திருப்பெருந்துறை நிகழ்ச்சிக்கு அப்புறம் மறுபடியும் அவரை பார்க்கணுங்கிற எண்ணம் மனசுல இருந்துகிட்டே இருந்த மணிவாசகருக்கு அந்த சிந்திக்காத நிலையில தன்னுடைய குறையை நினைச்சு வருத்தப்படுறார். இப்படி வருத்தப்பட்டுதான் இது வரைக்கும் சொன்ன 50 பாட்டுல பேசியிருக்காரு. குரு வடிவில்லாம தன் சுய வடிவுல காட்சி இருந்ததுனால அந்த காட்சியை கண்டு உருகினதுனாலதான் செய்ய போற்றின்லாம் சொல்றாரு. தருக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி. எல்லா சிறப்புகளையும் உடைய எம்பெருமானே பழம் பொருளாக இருக்கக்கூடியவனே. சங்கரனா சம்கரன், சம்முனா சுகம், கரன்னா செய்யக்கூடியவன், சங்கரன்னா இன்பத்தையே அளிக்கக்கூடியவன், இன்பம் தரக்கூடியவனா இருக்கக்கூடிய எம்பெருமான் தில்லையில இருக்காராம். என்ன சொல்றாரு பாருங்க, முதல்ல வான விருத்தனே போற்றி, எங்கள் விடலையே போற்றிங்கிறார். ஆகாயத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் நம்ம பொருட்டு எங்க நில உலகில நமக்காக காட்சி கொடுக்கிறார். தில்லையில நடனம் புரிகிறார். அதை சொல்ற, வளங்களற்ற எம்பெருமானே ஒப்புமை இல்லாதவனேங்கிறார்.
உன்னை அதனால எம்பெருமானே நீ எனக்கு அருள் புரிவாய். நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி மலமற்றவனை எம்பெருமானே உன் திருவடியை சரணடைந்தேன், எனக்கு அருள் புரிவாயாங்கிற. இந்த உடல்ல சுமந்துகிட்டு அவருக்கு இங்க இருக்க பிடிக்கலையா. அதான் சொல்றாரு, அதாவது உன்னுடைய திருவடி இன்பமே பேரின்பம். அதை விட்டுட்டு இந்த பொய்யான இந்த உலகத்துல இருக்க நான் விருப்பப்படலைங்கிறார். அடுத்து சொல்றாரு, போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோ நமச்சிவாய புகழ் இடம் பெரிது ஒன்று இல்லை, போற்றியோ நமசிவாய புறம் என போக்கள் கண்டாய், போற்றியோ நமச்சிவாய செய்ய போற்றுகிறார். முதல்ல சொன்ன பாடல்கள் போலவே இந்த பாடலையும் சொல்றார். சிவபுராணத்துல முதல்ல நமச்சிவாயத்து சொல்லும் போது இறை சுரூபம் முழுசு அவர் சொல்லியிருப்பார். ஒளிவடிவான அந்த இறைவனை அதுதான் சொல்லுவாங்கல்ல, அதிர்வு அலையா மாத்தி நமச்சிவாயங்கிற எழுத்துக்கள் அந்த அதிர்வு அலைகள் அத்தனை அடங்கும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. அததான் இங்க சொல்றாரு, போற்றியோ நமச்சிவாய புயகனேன்னு சொல்றதுனால எம்பெருமானுடைய அந்த பாம்பை அணிந்தவனேங்கிறார். மயங்குகின்றேன் உன்னை தவிர எனக்கு புகலிடம் ஒன்றும் இல்லைங்கிறார். பாம்பை ஆபரணமாக அணிந்திருக்க கூடியவனே, புயங்கனைனாக்க பாம்பை ஆபரணமாக அணிந்திருக்க கூடியவன். பாம்பை உடல் முழுவதும் எம்பெருமான் பாம்பை அணிகலனமாக அணிந்திருக்கிறான். அதனால எனக்கு உன்னைய தவிர எனக்கு வேற புகலிடம் இல்லை, என்னை காத்து அருள வேணுங்கிறார். இந்த நமச்சிவாய மந்திரம் தான் நம்மளை கரை சேர்க்கக்கூடியது. இந்த இன்பம்ங்கிற அந்த வாழ்க்கைங்கிற அந்த சுழல்ல இருந்து நம்மளை இழுத்து கரை சேர்க்கக்கூடியது இந்த நமச்சிவாய மந்திரம். அதனாலதான் இவர் நமக்கு அந்த மந்திரம்னு சொல்லும் போது ஒவ்வொரு அந்த நமச்சிவாய மந்திரம்னு சொல்றோம்ல, ஒவ்வொரு பஞ்சாக்கர மந்திரத்துக்கு நிறைய மகிமை இருக்கு. நமச்சிவாய மந்திரம் தூல பஞ்சாக்கரம்னு சொல்லக்கூடியது. இந்த மந்திரத்தை சொன்னா ரொம்ப இன்பத்தையே அனுபவிக்கலாம். அதை விட இனிப்பான சொல்லு வேற எதுவும் இல்லைன்னு திருமூலரே சொல்றாரு. ஒன்று கண்டீர் உலகு ஒரு தவமும், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது, நன்று கண்டீர் இனி நமச்சிவாய பழம் தின்று கண்டேருக்கு இது தித்தித்த வாரேங்கிற. இவ்வளவு சிறப்பு நமச்சிவாய். அடுத்து சிவாய மந்திரம். இது சூட்சும பஞ்சாக்கரம்னு சொல்லுவாங்க. சிவாய நமன்னு சொன்னா நம்முடைய உள்ளத்தில் வெள்ளம் போன்று பெருகுமா, சந்தோஷம் ஒளி உண்டாகுமா. இந்த மந்திரத்தை உச்சரிக்காதவங்க மறுபடியும் மறுபடியும் பிறவி கடல்ல சுழன்று தவிப்பார்கள்னு இதையும் திருமூலர் தான் சொல்றாரு. தெள்ளமுது ஊற சிவாய நம என்று உள்ளமுது ஊற ஒரு கால் உரைத்திடும் வெள்ளமுது ஊரல் விரும்பி உண்ணாதவர் துள்ளிய நீர் போல் சுழல்கின்றவாறே எனப்படுகின்ற. நீர் தண்ணி அப்படியே சுழலும் பாருங்க. அப்போ நீர்த்துளி மறுபடியும் அந்த தெரிக்கும், அதுல இருந்து அந்த தெரிச்சு தண்ணியை திரும்ப அந்த சுழலுக்குள்ள தான் விடும். அது மாதிரி இந்த மந்திரத்தை உச்சரிக்காதவங்க தாங்கள் இறந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் மறுபடியும் பிறந்த இந்த பிறவி சூழலில் ஆட்படுவாங்க. அடுத்து சிவாய மந்திரம். சிவாய மந்திரம்னு இந்த மந்திரம் அதிசூட்சும பஞ்சாக்கரம்னு சொல்லுவாங்க. அதாவது முக்தி பஞ்சாக்கரம்னு கூட சொல்லுவாங்க. இந்த சிவாயன்னா சொன்னா இன்பம் அளிக்கக்கூடியவன் என்பெருமா, முக்தி பேரை அளிக்கக்கூடியவன். அடுத்து சிவ மந்திரம். அதாவது மந்திரம் பஞ்சாக்கரம்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத அடியார்கள் பொருட்டு இத அடியேன்னு சொல்ற. சிவன்னு சொல்லக்கூடிய மந்திரம் காரண பஞ்சாக்கரம்னு சொல்லுவாங்க. சிவங்கிற பஞ்சாக்கர மந்திரத்தை உச்சாரிக்கக்கூடிய இந்த மாந்தர்கள் சிவகதி அடைவார்கள்னு திருமூலரே ஒரு பாட்டுல சொல்லியிருப்பார். அதாவது இறக்கும் தருவாயில ஒருத்தன் இந்த காரண பஞ்சாக்கர மந்திரத்தை 2 தடவை சொன்னா போதும், அவனுடைய உயிர் சூரிய மண்டலத்தையும் தாண்டி சென்று அந்த சிவனுலகத்தை போய் சேருவான். அதான் சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவர் என்ன சிவகதி தானேன்னு சொல்ற. அடுத்து சி மந்திரம். ஷீங்கிற அந்த ஓரெழுத்து மந்திரத்தை மகா காரண பஞ்சாக்கரம்னு சொல்லுவாங்க. சிவன் உள்ளே இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தோட உண்மையை உணராமல் மற்ற நூல்களை எத்தனை தடவை ஓதி உணர்ந்தாலும் பெருமானை உணர முடியாது. அதத்தான் திருமூலரும் ஒரு பாட்டுல சொல்லியிருப்பார். அங்கரை அழகிய கரை அங்கமும் ஆகம வேதம் ஓதினும் எங்கள் பிரான் எழுத்தொன்றில் இருப்பது சங்கை கேட்ட அவ்வெழுத்து ஒன்றையும் சாதித்தால் அங்கரை சேர்ந்த அருங்கலமாமேங்கிறார். அப்ப இந்த மந்திரத்தோட மகிமை எத்தனை இன்றியமையாததா இருக்கு பாருங்க. அததான் இவர் சொல்றார்.
உன்னுடைய நாமத்தை சொன்னேங்கிறார். இந்த நமச்சிவாய மந்திரமானது நம்மளை வாழ்வியல் கரையில் சேர்க்கும்னு அந்த பாட்டுல ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அடுத்து அதிலே சொல்லியிருப்பார் பாருங்க, முன்னாடி இதே திருவாசகத்துல பின்னாடி வர பாட்டுல சொல்லியிருப்பார், அன்றே இந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொன்றிலேயோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோதற்கு நாயவன் பின்னாடி வர்ற பாடல்ல சொல்லி. அதேதான் இந்த மந்திரம்ங்கிறது அவ்வளவு சிறப்பானதுங்கிறது இந்த பாட்டுல மணிவாச பெருமான் சொல்லியிருப்பார். அடுத்து போற்றி என்போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வல்லல் போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி 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 நின் கருணை வெள்ள புதுமது புவனம் நீர் தீ காற்று இயமானா வானம் இருசுடர் கடவுளானேங்கிற. அதாவது எம்பெருமானுடைய தொழில்களையும் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். என்னை போல முதல்ல என்ன சொல்லிட்டாரு, என்னை போல ஒரு பொய் பேசுறவன உலகத்துல நீ எங்கேயாவது பார்த்திருப்பியாங்கிறாரு. நீ உயிர்களை ஆட்கொள்ளக்கூடிய எம்பெருமானே உன்னுடைய அருள் வெள்ளத்தை பெறுவதற்கு வணங்கி நிற்கிறேங்கிறார். போற்றினின் பாதம் போற்றிங்கிறார். உன்னுடைய திருவடிகளை மனதில் வச்சு துதிக்கிறேனே எம்பெருமானே, உன்னுடைய அருள் வெள்ளம் அத புது மது புவனம் நீர் தீக்காற்று எம் அத்தனையும் இருக்கக்கூடியவங்கிறார். சூரியன் சந்திரன் அத்தனையுமா இருக்கக்கூடியவன்கிறார். இது எப்படி சொல்றாரு பாருங்க, நிலமாகவும் நீராகவும் தீயாகவும் காற்றாகவும் உயிராகவும் வானமாகவும், அதாவது எண்பொருளா இருக்க சொல்றார். நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் வானம் சந்திரன் சூரியன் அத்தனை சொல்றார். அத்தனையுமா இருக்கக்கூடியவனேங்கிறார். அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு பாருங்க, அந்த அப்படின்னு இருந்தாலும் அதையெல்லாம் யாரு படைச்சா? இறைவன் தான் படைச்சார். அதுக்குள்ளே ஒரு மெய்மை வைக்கிறார். பூவனம் நீர் தீ காற்று இயமானான் வானம் இருசுடர் கடவுளானேன்னு சொல்லிட்டு கடவுளானேன்னு சொல்லும் போது ஒரு நுண்மையான பொருள் அங்க வைக்கிறாரு பாருங்க. ஏன்னா அதெல்லாம் படைச்சு அதுக்குள்ள ஊடுருவி புறத்தேயும் அவற்றை கடந்தும் இருக்கக்கூடியவன் நீ தான் சொல்ற. அதான் கட உலானே, படைக்கப்பட்ட இவற்றின் அனைத்தின் உள்ளேயும் இறைவன் அதை கடந்தும் இருக்கிறாங்கிற அருள். அடுத்து அதான் சொல்றார் கடைசியில என்ன, வள்ளல் பாரு தம்மை ஆட்கொள்ளும் வல்லல்ங்கிறார். இத்தனையும் தந்து இத்தனைக்கும் உள்ள நீ எளியவனாகி என்னை ஆட்கொண்டா இல்லையா? அப்ப நீ தகுதி பாராம நீ எல்லாருக்கும் அள்ளி கொடுத்ததுனாலதான் நீ உன்னை நம்ம எல்லாம் சொல்லுவோம், அப்பா அவன் வல்லல்லையா, கேட்டதெல்லாம் அள்ளி கொடுப்பான். தகுதி பாராமல் நீ என் தகுதி வராமல் அள்ளி கொடுத்த நீ எனக்கு வல்லல் இல்லையான்னு அப்படி நெகிழ்ந்து போறாரு இதுல மணிவாசகர். சொல்றார், கடவுளே போற்றி என்னை கண்டுகொண்டு அருளு போற்றி விடவுலே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடல் இது களைந்திட்டு ஒல்லை உம்பர் தந்து அருளு போற்றி சடையிலே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றிங்கிற. தனக்கு கிடைச்ச அன்பும் இன்பம் தன்னை விட்டு நீங்கி போனதுக்கு இந்த உடம்புதான் காரணம்னு அவர் நினைச்சுக்கிட்டார். அது அந்த எண்ணம் அவர் மனசுல அப்படி வலுவா நின்னு போச்சு போல. அததான் இங்க சொல்றாரு பாருங்க, கண்டு கொண்டு அருளி போற்றின்னு முதல் பாட்டுல சொல்லுவார் பாருங்க. உள்ளத்தை கடந்து நிற்கக்கூடியவன் எம்பெருமான். என் நெஞ்சத்தை உருக்கி உன்னுடைய அதான் சொல்லு என் மனபாரத்தை நீ குறைக்கணுங்கிற. நீ உளே உருக்கி விடனா இந்த உலக மாயை நான் விட்டுறணும்னு அர்த்தம். விட்டு என்னை உருக்கி என்னை எம்பெருமானை நீ என்னை ஆட்கொள்ளணுங்கிறார். உடலிது கலைந்திட்டு ஒல்லை ஒம்பர் தந்து அருளு போற்றிங்கிறார். அதாவது முதல்ல என்ன சொல்றாரு, கண்டுகொள்ளுன்ட்டு என்னுடைய குறையை தீர்க்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்து விடவுலே உருக்கிங்கிறாருல, உள்ள உருக மாதிரி செய்யணும்னு. அது மட்டும் இல்ல, இந்த உருக்க நிகழ்ந்தா என்னங்க நடக்கும்? உலகியர் பந்தங்கள் அத்தனை விட்டு போயிடும். அதுதான் சொல்றாரு, உடல் இது ஒல்லை உம்பர் தந்து அருளு போற்றி இந்த உலக பந்தம் விட்டு விடும்படி என் உள்ளத்தை உருக்கி என்னை ஆட்கொள்வாயாங்கிறார். பக்தி பெருகணும், அப்பதானே இறைவனுடைய கருணை மலை நம்ம மேல பொழியும். குழந்தையா இருந்தாலும் குழந்தை தெய்வமும் கொண்டாடும் இடம்னு ஏங்க சொல்றாங்க? இறைவன்கிட்ட அன்பு செலுத்த செலுத்த அது தன்னேறியாம சொல்லுவாங்கல்ல, சூரியனை கண்ட பனி எப்படி காணாம போகுமோ அது மாதிரி இறைவனை கண்ட உடனே நம்ம துன்பம் எல்லாம் பறந்து ஓடிடும்ல. அததான் சொல்றாரு, எம்பெருமானே சடையுள் கங்கை வைத்த எம்பெருமானே என்னை
என்னுடைய என்னையும் ஆட்கொள்வாயாகன்னு இந்த பாட்டுல ரொம்ப அருமையா சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, சங்கரா போற்றி மற்றோர் சரணிலேன் போற்றி கோல பொங்கரா அழ்குள் செவ்வாய் வெள்ளகை கரிய வாழ் கண் மங்கை ஓர் பங்க போற்றி. உமையமே சொல்றார். மால்விடை ஊர்தி போற்றி இங்கு இவ்வாழ்வு ஆற்றுகளேன் எம்பெருமான் எழுந்துட்டேன்கிறார். அந்த சீரி படம் எடுக்கதான் பாம்போதான் பொங்கு அரா கோபத்தோடு இருக்க அந்த பாம்பு. அந்த பாம்பை அணிந்த எம்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அடுத்து, வெள்ளையை கரிய வாழ்கிறார். சிவந்த இதழையும் வெள்ளவிலேன்னு இருக்க உமையம்மையோட பல்லு, வாழ் போன்ற கண்களை உடைய உமையம்மை ஒரு பங்காக கொண்டவனே, ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமானேங்கிறார். அது அருட்கோளம். ஜெகத் ஜனனி. ஐயா எப்ப வருவாரோ அப்பெல்லாம் ஓடி வந்துருவா தாய். தாய் பசிச்ச உடனே உணவு தரக்கூடியவள் தாய். பசி அதாவது குழந்தைக்கு என்ன வேணுங்கிறத தகப்பனை விட தாய்க்கு தான் தெரியும். அதனால தாய் வரும்போது, தகப்பன் வரும்போது தாய் உடனே செய்யணுங்கிறதுக்காக தான் எங்க விட்டுட்டு போயிடுவாருன்னு உடம்புல ஒரு பாதி வச்சிருக்கா. அதான் சொல்ற, உமையம்மையோடு வந்து என்னை காத்துருள வேணுங்கிறார் வந்த எம்பெருமானே. அதாவது காலை வாகனம்னு சொல்றாங்கல்ல, மால் விடைன்னு சொல்லுவாங்க. 2000 தந்தங்களுடைய அந்த எம்பெருமான் அவருடைய யானையில எல்லாம் வர்றதில்ல, குதிரையில எல்லாம் வர்றதில்ல, மால் விடையில தான் வருவார். அதுவுமே தாருகாவனத்தை அந்த முப்புறத்தை எரிச்சப்ப தேவர்கள்லாம் சேர்ந்து தேர் பண்றாங்க. நம்ம செஞ்ச தேர்ல தான் எம்பெருமான் போறாருன்னு நினைச்சு அகந்தையோட இருந்தாங்களாம். எம்பெருமான் ஒரு காலை வச்சோடனே அச்சு முறிஞ்சு போச்சு. உடனே விநாயகரை நினைக்காதனாலதான் வந்து விநாயகர் பூஜை பண்ணியாச்சு. திரும்பவும் அச்சு சரி பண்ணியாச்சு. ஆனா அப்பவுமே அவரு அந்த அம்பெல்லாம் கீழே வச்சுட்டு சிரிச்சே திரிபுரை எரிச்சாருன்னு சொல்லுவாங்க. அப்ப திருமாலே மால் விடையா வந்தா. மால்னா பெரிய ரிஷபன்னு ஒரு அர்த்தம், திருமால் விடையா வந்ததுன்னு அர்த்தம். அதான் சொல்றாரு. இந்த இந்த துன்பம் உழலக்கூடிய வாழ்வு ஆற்றுகளேன்ட்டார். துன்பம் தரக்கூடிய வாழ்வை என்னால பொறுத்துக்க முடியல, இனிமே என்னால இருக்க முடியாது, வெறுத்துட்டேங்கிறார். அதனால எம்பெருமானே என்னை ஏற்றுக்கொள்வாயாங்கிறார். இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, எனக்கு உன்னை தவிர வேற சரண் இல்லையா, சரண் அடைய என்னால முடியாது, இந்த உலக வாழ்க்கையை வெறுத்துட்டேன்னு சொல்ற, அதான் இழித்திட்டேங்கிறார். அதனால எம்பெருமானே என்னை ஏற்றுக்கொள்வாயாக. அடுத்து, இழித்தனன் என்னையானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒளித்திடும் இவ்வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானேங்கிற சொல்லுவாங்கல்ல, பெரியவங்க சின்ன பிள்ளைங்க தப்பு செஞ்சா பெரியவங்க வந்து அதை மன்னிக்க கூடாதாங்கிற மாதிரி எத்தனை அற்புதம் பாருங்க. என்னுடைய தீவனைகள் என்னையானே நொந்துக்கிறேன், உன்னைய நான் ஒண்ணும் சொல்லலைங்கிற, அதான் இழித்தனேங்கிறாரு. என்னை நானே நான் என்னுடைய குறைய நினைச்சு நான் வருத்தப்படுறேங்கிறார். அத்தனைக்கும் நானே காரணம், அடியேன் செய்த பிழைங்கிறார். அந்த பிழைய பொறுத்தா நீ அத சின்னவங்க செஞ்சா அது பொறுக்கிறது பெரியவங்க கடமை இல்லையாங்கிறார். சின்னவங்க செஞ்ச சிறு பிழையெல்லாம் பெரியோராயின் பொறுப்பது கடனேன்னு சொல்றார். தன்னை இந்த நிலைய பார்த்து தன்னைத்தானே அவருக்கே வெறுப்பா இருக்கான். இழித்தனன் என்னை பார்க்க எனக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சிலர், எனக்கே என்னை பிடிக்கல. அது மாதிரி அவருக்கு அவருடைய வாழ்க்கையே பிடிக்கல, அவரையும் பிடிக்கலையாவா, இழித்தனேன் என்னை யானேங்கிற இந்த இறை அனுபவம் தன்னை விட்டு இப்படி இறைவன் போனதுக்கு நீங்கினதுக்கு தானா காரணம்னு நினைச்சுக்கிறார். இறைவனை நோக்கி சொல்றாரு, பெரியவனாய் அவர் சிறியவர்கள் செய்த பிள்ளையை பொறுக்கணுங்கிற, அப்படி பொறுக்கிறது பெரிய உனக்கு கடமை இல்லையான்னு எம்பெருமானுக்கு நினைவூட்டுறார். இந்த குற்ற உணர்வு அவர் மனசுல அப்படியே படிஞ்சிருக்கும் போல இருக்க. பல இடங்கள் அதை பார்க்கலாம். பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தாம் பொய்யினையேன்னா திருவாசகத்துல முன்ன இந்த இனிமே வர போறதுல சொல்லியிருப்பாரு, வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பொறுமையினால் பொறுப்பவனேன்னு நீத்தல் விண்ணப்பத்திலையும் அடுத்து சொல்லியிருப்பார். அதாவது பொறுப்பரன்றே பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினேன் நீத்தல் விண்ணப்பத்திலையும் வெறுப்பனவே செய்யும் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனேன்னு அந்த அடைக்கலப்பத்திலே சொல்லியிருப்பார். சிறியோர்கள் செய்யக்கூடிய பிழைகளை பெரியோர் அதாவது பொறுத்துக்க வேண்டியது கடமைன்னு சொல்றார்.
என்னுடைய பிழையை பொறுத்துக்கணுங்கிறார். அதனால இந்த உலக வாழ்க்கையை நான் விரும்பல, என்னை அதனால எம்பெருமானே உன்னை வணங்குகிறேன்னு நீதான் அடைக்கலம்னு இந்த பாட்டுல ரொம்ப அருமையா சொல்றார். அடுத்து என்ன சொல்றாரு? எம்பிரான் போற்றி வானத்தவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்கள் மங்கை கூற வெள்நீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி உம்பராய் போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றிங்கிறார். அதாவது அன்னை இடப்பாகத்துலன்னு சொன்னாருல்ல, அடுத்து என்ன சொல்லிட்டாரு? ஒளித்திடை வாழ்வுன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? இந்த வாழ்வை ஒழிக்க உதவி புரியுங்கிறார். அதான் தாய் ஒரு நாள் அதுக்கு உடன்பட மாட்டார்ல. இந்த வாழ்வு நொந்து போறதுக்குரிய காரணத்தை, அந்த காரணத்தை இப்ப என்ன காரணம், அது என்ன சொல்லு. நான் வருத்தத்தோட ஒரு குழந்தை தன் தாயிட்ட போய் சொன்னா, என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் சரி பண்றேன்னு சொல்லுவாள். அத போல இந்த பாட்டுல அவர் சொல்றாங்க. காரணத்தை அறிஞ்சு அதை போக்கக்கூடியதான் தாயோட சிறப்பு. அதான் சொல்றார், விண்ணுலகத்துல இருக்கக்கூடிய அதான் சொல்றார், எம்பிரான் போற்றி வானத்தவர் ஏறு போற்றி. அப்படின்னா அந்த சிங்கம் போன்றவனா எம்பிரான், உன்னை வணங்குகின்றேன். விண்ணுலக தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடியவனே, உமையமை ஒரு பாகமாக கொண்டவனே, கொம்பரார் மருங்குள் மங்கை கூற வெள்நீர போற்றுங்கிற திருவண்ணேற்றை உடம்புல முழுவதும் அணிந்திருக்கக்கூடியவர், பிள்ளையில இருக்கக்கூடிய எம்பெருமானே என்னை ஆழக்கூடியவனேங்கிறார். உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கணுங்கிறார். அதான் சொல்றார், உம்பரா போற்றி என்னை ஆளுடை, என்னை ஆளக்கூடிய நாயகனே உன் திருவடியை வணங்குகிறேங்கிறார். அடுத்து சொல்றாரு, ஒருவனே போற்றி ஒப்பு இல் அப்பனே போற்றி. ஒப்புவமை இல்லாதவன் இறைவன். இறைவன் ஒருத்தன் தான் ஒப்புவமை அல்ல, தனக்கு அவனுக்கு அவனே நிகரான. வானோர் குருவை போற்றி குருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தேங்கிறார். அதாவது திருப்பெருந்துறை அனுபவத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார்? அவரு மந்திரியா இருந்தார். அவரை சுத்தி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, நூற்றுக்கணக்கான பேர் அவரை சுத்தி இருந்திருப்பாங்க. அதுல இருந்து விடுபட்டதுக்கு அப்புறம் தானே அவருக்கு இறை அனுபவம் கிடைச்சது. இப்ப அவங்க கூட்டம்லாம் இல்லை, வாழ்வு முறையே மாறி போச்சு. இப்ப அவரு ரொம்ப தனியா இருக்காரு, எந்த அதிகாரமும் அவர்கிட்ட இல்லை. அதனால சொல்றாரு, தனியனேன் தமியனேன் தனிமை தீர்த்துங்கிறார். நான் ரொம்ப யாருமே இல்லை எம்பெருமானே, நான் தனியாயிட்டேன், உன்னைய தவிர எனக்கு யாரும் இல்லைங்கிறார். இறைவன் ஒருவன் தான் ஒப்பில்லாதவன், மாறாத அழகுடையனதும் கோமள குழுந்துங்கிறார். அழகா இருக்கக்கூடிய அழகான ஜோதி வடிவான எம்பெருமானே என்னுடைய தனிமையை போக்குங்கிறார். இறைவன் பாதம் கிடைச்சாதான், குருவோட அருள் கிடைச்சிருச்சுன்னா அந்த தனிமை போயிடுமா. அதாவது இது அகத்தனிமை, புறத்தனிமை இல்ல. இறைவனோட திருவடி பேர் கிடைச்சிருச்சுன்னா அகத்தனிமையும் போயிடும், புறத்தனிமையும் போயிடும். அதான் சொல்றாரு, அது ரெண்டுமே அந்த நுண்மையான கருத்தை அந்த பாட்டுல சொல்லியிருப்பார். இறைவன் திருவடி கிடைச்சா தனிமை போயிடும், திருவடி சம்பந்தம் கிடைச்ச உடனே உலகத்துல இருக்க பொருட்கள் அத்தனையும் இறை சுரூபமா தெரியும். அப்போ புறத்தனிமையும் தெரியாது, தனிமை இறைவனே நீக்கமற எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருப்பார். அதுதான் இங்க சொல்றாரு, நான் என்னுடைய தனிமையை போக்குங்கிறார். அழகனே என்னை வருகன்னு சொல்லி நான் தனியா இருக்கிறேனே, உன்னுடைய திருவடியில என்னை அடைக்கலம் தரமாட்டாயா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டுல ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். அடுத்து, தீர்த்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்பை போற்றி பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வார்த்த நஞ்சு அயின்று வானோர்க்கு அமுதம் வள்ளல் போற்றி ஆர்த்தனின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றுகிறார். அதாவது பேர்ந்தும்ங்கிறாரு பாருங்க, பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிட, பொய்மை ஆட்கொண்டு அருளிட வேண்டும்ங்கிறார். இந்த மெய்யான வாழ்க்கையை விட்டுட்டு பலகான பொய்யான இந்த உலக வாழ்க்கையில அதுதான் பொய்ன்னு தெரியாம மெய்யின்னு நினைச்சுக்கிட்டு இருந்துட்டாரு. அதான் பொய்மைன்னு பொய்யான அந்த உலகத்தை நான் மெய்யின்னு நினைச்சு இருந்துட்டேங்கிறார்.
அதனால இவர் சொல்றாரு, என்னால இங்க இந்த இந்த உலகத்துல என்னால இருக்க முடியலைங்கிற. தீர்த்த அன்பாய அன்பு இருக்குங்கிற. உலகப்பற்று நீங்கி அடியார்களுக்கு அன்பு காட்டக்கூடியவனே, அதை விட அன்பு, அதை விட நீ அன்பு காட்டக்கூடிய எம்பெருமானே, நான் தனியா உன் நிக்கிறேனே, உன் திருவடியில என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற. உலக ஆசைகள் நீக்கினவங்க மேல நீ எவ்வளவு அன்பு செலுத்துற. என்னுடைய பொய்யை அகற்றி நான் உன்னை வணங்குகிறேங்கிற. என்னை நீ ஆட்கொள்ள வேணுங்கிறார். அதான் என்ன சொல்றார், வார்த்தை நஞ்சு அயின்று வானோர்க்கு அமுதமே. பார்க்கடலை கடையிறாங்க தேவர்களும் அசுரர்களும் எல்லாரும் காத்து இருக்காங்க அமுதம் வரும்னு. அந்த சமயத்துல நஞ்சு வெளிப்பட்டு அதோட வெம்மை அனல் தாங்க முடியாம தேவர்களும் மாணவர்களும் நாலா பக்கமும் அசுரர்களும் திருச்சி ஓடுறாங்க. திருமாலே அந்த பக்கம் போனதுனாலதான் கருத்து, அதோட அனல்ல கருத்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஆலகால விஷம் வந்துருச்சு, தாங்க முடியல. அதை கொண்டு வந்து எம்பெருமான், தேவர்கள்லாம் போய் எம்பெருமான்ட்ட சிவபெருமான்ட்ட முறையிட அவர் அந்த ஆலகால விஷத்தை அப்படி அமுதம் போல சாப்பிட்டார். உள்ள போயிட்டா ஊழி காலத்துல இந்த உடல்கள் அத்தனை எம்பெருமான் ஊழியில எம்பெருமான் உடல்ல தஞ்சமாகும் போது அது உயிர்களுக்கும் அந்த தேவர்களையும் அது அச்சுறுத்தக்கூடியது, அவர்களெல்லாம் அழிக்கக்கூடியது நினைச்சு ஊமையம்மையன்னு கண்டத்துல தேக்குனாங்க. அதனால கண்டத்திலே தேங்கி போச்சான் விஷம். அதான் சொல்றாரு, நீ அவங்களுக்கெல்லாம் நீ ஆலகால விஷத்தை தந்தா இல்லையா, அமுதம் போல நீனு விஷத்தை சாப்பிட்டு அவர்களுக்கு நீ அமுதம் என்ற வள்ளல் இல்லையாங்கிறார். அப்பேற்பட்ட என்னுடைய திருவடியை இந்த நாய் போல இருக்கக்கூடிய எனக்கு அருளனுங்கிறார். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. என்னை நாய் போல எனக்கு இந்த அண்ட முழுவதும் நீக்கமர நீந்து இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடியை காட்டணுங்கிறார். அதான் பாதம் அர்த்தனின் பாதம் நாயனியருக்கு அருளிட வேண்டும் போற்றிங்கிறார். அடுத்து போற்றி பூவனம் நீர் தீ காலோடு வானமானாய் போற்றிய உயிர்க்கும் தோற்றமாகி நீ தோற்றமில்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் ஈறு இன்மையானாய் போற்றி ஐம்புலன் நின்னை புனர்கிழா புனர்க்க யானைங்கிறார். ஐம்பூதங்களா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். நிலம், நீர், தீ, காற்று, வானம், அத்தனை உயிர்கள் அத்தனைக்கும் தோற்றம் பிறப்பு எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உயிர்களுக்கு உயிர்கள் ஏங்க பிறக்குது, ஒவ்வொரு உயிர்களுக்கும் அதது செய்த வினைக்கேற்பதான் பிறப்பு உண்டாகுது. அததான் இங்க சொல்றார். இறைவனுக்கு அதெல்லாம் இல்லையா. ஊழி காலத்துல எம்பெருமான் அதெல்லாம் நடனம் ஆடுறாரு நெருப்புல. அத்தனை உயிர்களும் தேவர்கள் வானவர் அத்தனை பேரும் கங்காலம் தோல் மேலே காதலித்தான் காணடின்னு பாடுவார் பாரு. பிரம்மா விஷ்ணு எல்லாரும் நெருப்புல அடி அந்த அந்த எலும்ப தோல்ல போட்டு ஆடக்கூடிய. ஆடினதுக்கு அப்புறம் திரும்ப உலக படைப்பாராம். ஏன் அப்படின்னா இந்த வினைகளை அந்த உடல்கள்லாம் கழிக்கணும். இந்த இலைப்பாறணும் கொஞ்சம். பொழுதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப அசதியா இருக்குன்னு நம்ம சொல்றோம்ல, அசந்து போகுது உடம்புன்னு. அப்ப உடல் திரும்ப திரும்ப வினைகளின் சுழற்சியால பிறப்பு எடுத்து 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 இந்த உயிர்கள் அப்படி சோர்ந்து போற நிலையில அதுக்கு ஒரு ஓய்வு தர்றதுக்காக எம்பெருமான் ஊழி காலத்துல அத்தனை அழிச்சிட்டு உயிர்கள் அழிவதே இல்லை. இறைவன் போல் அதுவும் இருந்துட்டே திரும்ப அந்த உயிர்களை உருவாக்கி அதன் வினைகளுக்கு ஏற்ப அதற்கு உடலை தந்து அந்த தனு கரண புவன போகன் அத்தனையும் அதை அனுபவிக்க கொடுத்து அதுல அந்த சொல்லுவாங்கல்ல நல்வினை தீவினை இல்லாத அந்த முக்தி உலகை நோக்கி வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு தேடி போறாராம். அதுக்குதான் அந்த பிரம்ம கபாலத்துல பிச்சை இருக்க போவார். அந்த விடுபட்டு அதுல அப்படி விடப்படும் போது திரும்ப வரக்கூடிய எல்லாம் இறைவன் செயல். எது செஞ்சாலும் இறைவன். நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் எல்லாம் இந்த சக்தினி பாதத்துல இருக்கக்கூடிய அந்த உயிர்களின் வினைகளை தனது ஆணவம் கண்மம் மாயங்கிற அந்த வினைகளின் அந்த உயிர்களின் வினைகளை தன் பிரம்ம கபாலத்தில் பிச்சையாக ஏற்கக்கூடிய பேர்பட்ட எம்பெருமான அதுதாங்க சொல்ற. உன்னுடைய உன்னுடைய திருவடியில நீ எனக்கு சேரணுங்கிற. அடுத்து அப்ப அந்த ஐம்பூதங்களா இருக்கக்கூடியவன் சொல்லிட்டாருல முதல்ல, நிலம் நீர் தீ காற்று எல்லாம் வினைகளுக்கும் வினைக்கூடாகவும் இருக்கக்கூடியவன்னு பார்த்துட்டோம்.
இப்ப இறைவன் உலகத்தோட புணர்ந்திருந்தாலும் அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய, அதான் சொல்றாரு, புணர்களா புணர்க்க யானேங்கிறார். உடல்களோடு அவர் இருந்தாலும், உயிர்களோடு அவரு உயிர்களுக்கு வினையை கூட்டு வித்தாலும், ஆனா இறைவன் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன்கிறார். உயிர்கள் தோன்ற காரணமா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு தோற்றம் இல்லாதவனாதான் எல்லா உயிருக்கும் ஈரா இருந்தும் தனக்கு ஒரு ஈர் இல்லாதவன்கிறார். அந்த ஐம்புலன்களா தானே விரும்பி சென்று அவனை போய் சேர முடியாது. எம்பெருமான் கருணை காரணமாக பொறிபுலன்கள் அதுகளும் மேலும் அது இல்ல, அந்த பொறிபுலன்கள் அடங்கி இறைவன் கருணை இருந்தாதான் அந்த பசு கரணங்கள்லாம் பதிகரணங்களாக மாறும். அததான் இந்த பாட்டுல சொல்றார். புவனம், நீர்த்தி, காற்று அத்தனியமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, உலக உயிர்களுக்கெல்லாம் ஆதியாகவும் முடிவாகவும் ஆதியாகவும் அந்தமா இருக்கக்கூடிய எம்பெருமானே, இந்த ஐம்பொறிகளையும் உன்னுடைய சேர்த்து கொள்ளக்கூடிய வல்லமை படைத்த இறைவா, உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறார் இந்த பாட்டுல. அடுத்து ஆனந்தத்து அழுத்தல்னு சொல்றார். ஆனந்தத்து இந்த திருச்சதகத்துல ஆனந்தத்து அழுத்தல், அதாவது பேரின்ப உள்ளத்துல மூழ்கிறது. எம்பெருமானுடைய திருவடியை போய் அடைஞ்சாவே அது பெரிய இன்பம் தானே. அந்த ஆனந்தத்துல ஒரு துளி பருகினாமே போதுமே, அந்த திருவாச தேன் மூலமா இந்த பேரின்பத்தை தர சொல்லத்துக்கு நமக்கு மணிவாச பெருமான் தராரு. புணர்ப்பது ஒக்க எந்த என்னை ஆண்டு பூன நோக்கினாய், புணர்ப்பது அன்று இது என்ற போதும் நின்னோடு என்னோடு என் இது ஆம், புணர்ப்பது ஆக அன்று இன்று ஆக அன்பு நின் கடல்கனே, புணர்ப்பதாக அம்கணால புங்கமான போகமேங்கிற. ஐயனே, என்னை ஆண்டு கொண்டு உன்னிடம் முழுவதுமாக என்னை ஆட்கொண்டாய். அப்படி ஆட்கொண்டதுக்கு அப்புறம் சொல்றார், அன்றியும் முழுவதுமாக புணர்த்தினாய், அன்றியும் உன் அருள் பூரணமாக கிடைக்கும்படி உன் திருக்கண்ணால் நோக்கினாய். ஊனில தானே வந்தார். உன் அருள் என்னையும் உன்னையும் நீ புணர்த்த உள்ளேன்ட்டார். நான் இங்கேயும் நீ அங்கே ஆயிட்ட, உன்னோட நான் சேர்ற மாதிரி நீ ஆட்கொண்டிருந்தேன்னா நான் உன் கூட வந்திருப்பனே, நான் வரலையே. அததான் சொல்றாரு, நின் அருள் உன்னை அடைவதற்கு நீ இதுதான் நான் வழி, உன் கூட வந்துடலாம்னு நினைச்சேன். அப்படி நீ உன்னோடு வருவதற்கு நீ அருள் செய்யவில்லை, அதுக்கு ஏதாவது உபாயம் எனக்கு சொல்லு. நீ செஞ்ச அருள் எனக்கு என்ன பயனை தந்ததுங்கிற. அதாவது அருளை குறை சொல்ற மாதிரி நம்ம நினைச்சிடக்கூடாது. ஈடு இணையற்றதா இருந்தாலும் அதனை தரக்கூடியவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லையா, அததான் இங்க சொல்றாரு. அருளாகிய உபாயம் என்னிடையும் நின்னிடையும் என்ன பயனை தந்ததுன்னு யோசிக்கிறார். இறைவன் திருவடியில, அதாவது அது அவனை வணங்குறதுக்கும் ஒரு அன்பு வேணும். அதான் அன்பு நின் கள்ளற்கனே புணர்ப்பதாகங்கிறார். உன் திருவடியில சேரக்கூடிய காலமும் நீ என்னை ஆட்கொள்ளக்கூடிய காலமும் உன்னுடைய திருவள்ளுவம் கொண்டுதானே நீ என்னை பார்த்த. அப்போ உன்னை சேரக்கூடிய தகுதி இல்லாம இந்த உடல் போயிடுச்சேங்கிற. அததான் இங்க சொல்றார். நான் உன் திருவடியில் வைத்திருக்கக்கூடிய அன்பு உன்னிடத்திலேயாவது என்னை சேர்க்கட்டும், அதுக்காவது ஒரு உபாயம் சொல்லுங்கிறார். உயர்ந்த சிவலோகத்தை அழிக்கட்டும்ங்கிற சொல்றார். புணர்ப்பதா மண்கணாலா புங்கமான போகமேங்கிறார். இறைவனுடைய திருவடியில உண்டாகக்கூடிய அன்பு ஒண்ணுதான் எல்லாத்தையும் மாத்தக்கூடியது, சிவானந்தத்தை தரக்கூடியது. அதனாலதான் சொல்றாரு, சிவானந்தமாகிய அந்த சத்தியமா இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்தில் போய் சேரணும்னா அன்புதான் சிறந்த வழி. அததான் சொல்றாரு, வினையினாலதான் உன்னை சேராம இருந்துட்டேங்கிறாரு. அததான் சொல்றாரு, வினையன்போல் உடையார் பிறராருன்னு அருமையா சொல்லியிருப்பார். உணர்ப்பதென்று நின்னோடு என்னதான், வேற ஒண்ணும் இல்லை, இது எல்லாம் என் தப்புதான், என்னோட தவறுனாலதான் நான் இங்கே இருக்கேன்னு வருத்தத்தோட இந்த பாட்டை சொல்லி போக வேண்டிலேன் புரந்தர ஆதி இன்பமும் ஏக நின்கடல் இணையலாது இலேன் எம்பிரான் ஆகமுண்டு கம்ப வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே ஆக என் கை கண்கள் தாரையாறு அதாக ஐயனேங்கிற. ஐயனே, இந்திரர் முதலிய பதங்கள் கிடைச்சாலும் அது எனக்கு வேணாங்கிறார். ஆதி இன்பம் அதெல்லாம் எனக்கு வேண்டான்ட்டார். நின் கடல் அல்லாமல் வேறு பற்றுக்கோடு எதுவும் எனக்கு இல்லைங்கிறார். நின் கடல் இணையலாது இல்லேன் என்கிறார்.
உன் திருவடி பேரை தவிர எனக்கு வேற எதுவும் வேணாங்கிற. இந்திர பிறப்பு கிடைச்சா கூட போக வேண்டினேன், அதுவும் எனக்கு வேண்டாங்கிறார். அதெல்லாம் நிலையற்றதுங்கிறார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அதாவது இறைவன் திருவடியில் அன்பு கொள்ளக்கூடியதா அந்த அன்பை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளணுங்கிறதுக்கு தான் அந்த பாட்டை சொல்றாரு. இந்திர லோகம் கிடைச்சாலும் எனக்கு அது வேண்டாம். உள்ளம் உருகி உடம்பு நைந்து கைகள் 2 தலைமையில் குவிய கண்கள் ஆறா பெருகணும். அதுதான் என்னோட தவமா இருக்கணும். அதுதான் என்னோட வேண்டுகோளாவும் இருக்கணுங்கிறது. உன்னுடைய திருவடி கிடைக்கணும்னா இந்த உடல், அது சொல்றாரு, வேற எதுவும் அதான் சொல்றாரு, உடல் ஏதாவது விண்டு போகணும்ட்டார். உடல் உடைஞ்சாது பரவாயில்ல, போக வேண்டிலேன் புறந்தர ஆதி இன்போங்கிறார். உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாங்கிறார். உன்னை நினைச்ச உடனே என்ன சொல்லுவாங்களே, கண்ணுல இருந்து கண்ணீர் பெருகணும், ஆறா பெருகணும். அப்படி உன் மேல் அன்பு செலுத்தக்கூடிய அந்த உயர்வான நிலையை எனக்கு தரணும்னு ரொம்ப அற்புதமா இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றார்? ஐய நின்னது அல்லது இல்லை மற்று ஓர் பற்று வஞ்சனேன், பொய் கலந்தது அல்லது இல்லை பொய்மையேன் என் எம்பிரான் மை கலந்த கண்ணி பங்க வந்து நின் கடல்கனே மெய் கலந்து அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டும் என்கிறார். நான் பொய்யானவன்கிறார். அதாவது பல அடியார்களும் உன்னோட வந்துட்டாங்க, மெய் அன்பார்கள்லாம். நான் அந்த அன்பு இல்லாதனாலதான் நான் இங்கேயே தங்கிட்டேன். சரி, உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு வேற பற்று இல்லை. அதே சுந்தரர் பாடிப்பாரு, மற்ற பற்று எனக்கின்றி நின் பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் பிறவாத தன்மை வந்து ஏதினேன் பாடிப்பார். அப்ப உண்மையான அன்பு இருந்தாதான் இறைவனுடைய திருவடியை சேரலாம். அதனால என்ன சொல்றாரு, வஞ்சகனாகிய உடம்புல பொய் கலந்திருக்கு, அதுல மெய் கலக்கல. அப்ப நான் பொய்யா போயிட்டேன், அதனாலதானே உன்னுடைய திருவடியை வந்து சேர முடியல அப்படிங்கிறார். மை கலந்த கண்ணி பங்கா வந்து என் கடல்களேன்கிறார். அழகான கண்களை உடைய உமாதேவியை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமானே, உன் திருவடியில் உண்மையாக வந்து அன்போடு இருக்கக்கூடிய பல அடியாரை போல நானும் உன் திருப்பாதத்துக்கு வரணுங்கிறார். மெய்கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டுமேங்கிறார். உன் திருவடியை தவிர மற்றொரு பற்று இல்லைன்னு தெரிஞ்சோம் வஞ்சகனும் பொய்யனும் ஆகிய நான் உன்மேல் உண்மையான அன்பு செலுத்தல. மெய்கலந்த அன்பருடைய அன்பு எப்படி உங்ககிட்ட வந்து உன்னைய சேர்க்குமோ அதே அன்பு எனக்கு நீ தரணுங்கிறார். அந்த அன்பு செய்யறதுன்னு இவருக்கு எப்படின்னு தெரியல, அது தந்தா நான் உன்னுடைய திருவடியை வந்து சேர்ந்துருவேன்னு ரொம்ப அற்புதமா சொல்றேன். அடுத்து, வேண்டும் நின் கடல்கண் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையை ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ என்று அருளினே பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னன் நின் வணங்கவேங்கிற. ஐயா நின் எம்பெருமான, ஐயனா தலைவா எம்பெருமானே, உன் திருவடி கண் பொய் கலப்பில்லாத மெய்யான அன்பு பூண்டிருக்கணுங்கிற. அதான் சொல்றாரு, பொய்மை தீர்த்து மெய்மையா ஆண்டு கொண்டுங்கிறார். என்னை தூய்மைனாக்கு என்னுடைய பிறவியில் இருக்கக்கூடிய இந்த வினைகளை தீர்த்து என்னை ஆட்கொள்ளுங்கிறார். மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் திரும்ப திரும்ப என்னால பொறந்து இறக்கற முடியாது. புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருஷமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன்கிறார்கள். இந்த கல்லுன்னு சொன்னோன்னா நிறைய பேர் கல்லும்பாங்க, அந்த கல்லு கல்லுங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது தப்பு செஞ்சா ஒரு குழந்தைய போட்டுறது, தப்பு பண்ண சொல்லி சொல்லி பார்ப்பாங்க ஆசிரியர், தப்பு செஞ்சிட்டியா மேல எஞ்சி மேல ஏறி நில்லும்பாங்க. இந்த குழந்தை கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த குழந்தை ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கேன்னு ஆசிரியருக்கே மனம் இறங்கி சரி உட்காரு இனிமே அந்த தப்பு செய்யாதும்பாங்க. அது மாதிரி இறைவன் வந்து கல்லு மாதிரி படானம்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்திலே. படானம்னு சொல்லக்கூடியது சித்த மருத்துவத்திலே அந்த மருந்துகளை பக்குவப்படுத்துவதற்காக படான நிலைம்பாங்க. அப்படி போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இறைவனாய் இறங்கி அந்த உயிர்களுக்கு உடலை கொடுத்து வினையை கழிக்க சொல்லுவார்.
அதான் சொல்றேன், என்னால திரும்ப திரும்ப பொறந்து பொறந்து என்னால இறக்க முடியாதுங்கிறார். உன்னுடைய திருவடிக்கு அன்பு செய்ய போதும் நான் பொறந்து இறந்தாலும் உன்னுடைய திருவடியில் அன்பு செலுத்தக்கூடிய நிலையை எனக்கு அருளுங்கிறார். அது மட்டும் இல்ல, என்கிட்ட இருக்க பொய்ய நீக்குங்கிறார். பொ என்னை பொய்ய நீக்கி என்னை ஆட்கொள்ளுங்கிறார். அப்படியே என்ன சொல்லுவாங்கல்ல, நான் பொறந்தாலும் ஆண்டு ஆவ என்ற அருளணி பூண்டு கொண்டு அடியேன் எனும்ங்கிறார். அப்ப சொல்லுவாங்க, கருவாய் பிறந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் மொழியே சிவாய நன்று திருநீர் அழிந்தேன்னு சொல்லுவாங்கல்ல. கருவுல இருந்தா கூட உன்னை நான் மறக்காம இருக்கணும் அப்பர் சொன்ன மாதிரி இவர் சொல்றார். இறந்தாலும் சொல்லுவாங்க, நான் பிறந்தாலும் இறந்தாலும் உனக்கு செய்யக்கூடிய திருத்தொண்டினை நான் மறக்காம இருக்கணும். எந்த காலம் நான் சொல்லிட்டே இருக்கணும், உன்னுடைய திருவடிக்கு அன்பு செய்யக்கூடிய பேற்றினை எனக்கு தந்துருள்வாயாங்கிற. அதான் சொல்றேன், இந்த பிறப்புல கிடைக்கலைனால் மாண்டு மாண்டு பிறந்து பிறந்து உன்னை வணங்கும். அப்படி வணங்கும் போதெல்லாம் என்னோட விருப்பம் நிறைவேறும். உன்னே நான் நினைக்கணும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி வலுவாது இருக்க உன் வரம் தர வேண்டும்னு சொல்றாருல்ல அப்பர். அதே மாதிரி நின்னை வணங்கவே நாயினேனை ஆண்டு கொண்டு ஆவா என்ற அருளை நீங்கிறார். பல பிறவைகள் எடுத்து மாண்டு மாண்டு வளர்ச்சி அடைந்து உன்னுடைய திருவடியில் மெய்யான அன்பு செய்யணும் நான் வேண்டிக் கொள்ளும் போது ஆவன்னு அப்படி பல தடவை பிறந்தனா. அப்ப அவர் சொல்றாரு, பல தடவை பிறந்துட்டேன், இனிமே என்னால பிறக்க முடியாது. அந்த பல தடவை பிறந்து உன்னை நினைத்ததன் காரணமாக உன்னுடைய அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு, நான் உன்னை வணங்குறேன். அப்படி என்ன சொல்லணும், ஆவை என்று அருளினி. ஆவை என்று அருள்னா அப்படியே ஆகட்டும் வா அப்படின்னு நீ சொல்லு. இறங்கி என்னுடைய அச்சத்தை போக்கு, நான் பயந்து இருக்கேயா, என்னுடைய அச்சத்தை போக்குங்கிறார். அந்த கருத்துலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ததாஸ்து ததாஸ்துன்னு ஏதாவது ஒருத்தர் சொன்னா விண்ணப்பத்தர் சொல்லும்போது அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரும் எம்பெருமான இங்க ஆவணி அருள் நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கிறார். அப்படியே ஆகட்டும்னு நீ என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாயான்னு ரொம்ப அருமையா சொல்ற. அடுத்து, வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் 4 ஓலமிட்டு உணங்கும் நின்னை எய்தல் உற்று மற்றுவோர் உண்மையின்மையின் வணங்கியாம் விடேங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்க என்கொளோ நினைப்பதேங்கிற. ஆகாயம் பூமி எல்லாத்துல இருக்கிறவங்களோட வேதங்களும் உன்னை வணங்குங்கிறார். மண்ணும் விண்ணும் வேதம் 4 ஓலமிட்டுங்கிறார். எல்லாம் உன்னை வாழ்த்தி துதிக்குது. வணங்கும் நின்னை எய்தல் உற்று ஒரு இன்மையின் வணங்கியாம்ட்டார். மெய்யடியார்கள்லாம் உன்னுடைய திருவடியை பற்றி கொண்டு விடமாட்டேன்னு உறுதியா இருக்காங்க. இந்த காட்சியை பார்த்து, அதாவது இனி அப்படி இதெல்லாம் அப்படி எல்லாம் பார்த்தோம், அதையும் பார்த்தோம், நானும் உன்னை வணங்குறேன், ஆனா எனக்கு அருள் செய்யாமல் ஆராய்ந்து கொண்டிருக்கிறாய்ங்கிற. இந்த பாட்டுல இறைவியோடு சேர்த்து சொல்றதுன்னா, நான் கருணை வடிவான இறைவி உடன் இருக்கிறதுனால எங்கள் மேல கட்டாயம் நீ கருணை காட்டியே தீரணுங்கிற மாதிரி சொல்றாரு. எப்படி அருமையா, வேதங்களாலும் அறிய முடியாதவன் எம்பெருமான், பிரம்மன விஷ்ணும் அறிய முடியாதவன். வேறு அதை சொல்றாரு, அழகான தனங்களை உடைய உமாதியை ஒரு பாகமாக கொண்ட எம்பெருமானே மின்னு மண்ணு வந்து உன்னை வணங்குது. அப்ப உண்மை பொருள் இல்லைங்கிறதுனால அடியவர்களை நாங்களும் உன்னை வணங்காம, உன்னுடைய திருவடியை வணங்காம, அதாவது திருவடியை விடாம பிடிச்சிருக்கோங்கிறார். எங்கள்கிட்ட உண்மை இல்லை, இருந்தாலும் உண்மை அன்புள்ளேனாலும் நம்பி நான் உன்னுடைய திருவடியை பிடிச்சிருக்கேங்கிறார். அப்படி இருந்து சொல்ற, வணங்கியாம் விடயங்கள் என்னை நின் அருளதற்கு இணங்கு கங்கை அப்படின்ட்டார். அதாவது தகப்ப வரலைனால் தாய் வந்துருவாளாம். அதுக்காக சொல்றாரு, உண்மையோட நீ வந்திருக்க, எனக்கு அருள் செய்ய மனமில்லாம இருக்கியே அப்படின்னு கேட்கிறார். அதாவது இறைவன் வந்து ஜெகத் ஜனனி தாய் சொல்லுவாங்களே, ஏதாவது தப்பு பண்ணிட்டா தகப்பன் மன்னிக்க மாட்டான், தாய் சொல்லுவா தெரியாம செஞ்சுட்டான், அடுத்து இனிமே செய்யவே மாட்டான், விட்டுடுங்க இந்த தடவை அப்படின்பா. அப்ப தாய் கூட இருந்துமா உனக்கு அருள மனமில்லைன்னு எவ்வளவு நயமா கேட்கிறாரு பாருங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, நினைப்பது ஆக சிந்தை செல்லும் நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லை ஏய வாக்கினால் தினைத்தனையும் ஆவது இல்லை சொல்லலாவ கேட்பவே அனைத்து உலகுமாய் நின்னை ஐம்புலன்கள் காண்கிறா எனைத்து அது எப்புறத்தது எந்தை பாதம் எய்து.
நினைப்பதாக என் சிந்தை சொல். உன் புகழ சொல்லாங்கல்ல, சொல்ல முடியாதனால வாயும் தோத்து போச்சான், மனசு ஐம்புலன்களும் தோத்து போச்சு. உன்னுடைய திருவடியை காண வழி தெரியாம இருக்கேங்கிறார். அதாவது சொல்ல முடியாத அளவிற்கு மனம் சொல்ல, அந்த சொல்லு மனசால நினைக்க முடியலையா. சொற்கள் கூட பிறர் சொல்றதை கேட்டுதான் சொல்றேன் அப்படிங்கிறார். சொல்லப்பட்டதுதான். ஐம்பொறிகள்னு எடுத்துக்கிட்டா அதுவும் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டி புலன்களும் நின்னை நெருங்க முடியலைங்கிறார். ஐயனே உன்னுடைய பாதம் எத்தன் மீதுங்கிறார். தினைத்தனையும் ஆவது இல்லை சொல்லலாம கேட்பவே. மத்தவங்க சொல்றதை கேட்டுத்தானே எல்லாம் சொல்ற மாதிரி இருக்கு. ஐயனே உன்னுடைய திருவடி எப்படி இருக்குங்கிறார். அனைத்துலகும் ஆய நின்னை ஐம்புலன்களும் காண்கிறார். வஞ்சமும் பாவம் ஆகிய என் துன்பத்தை அறிந்து நீயா மனம் இறங்கி என் துன்பத்தை அறிந்து என்னை பாதுகாக்கணுங்கிறார். எனைத்து அது எப்புறத்தது எந்தை பாதம். உன்னுடைய திருவடியை காணணும்னு என்னுடைய மனம் ஓயாம நினைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த எண்ணெய் என்னைக்கு கை கூடுங்கிறார். அதாவது உன்னை சொல்லி இந்த நாமத்தை சொல்லி வாயும் தோத்து போச்சு, ஐம்புலன்களும் தோத்து போச்சு, நானும் தோத்து போயிட்டேங்கிறார். அப்ப அன்புங்கிற மாபெரும் சக்தி கொண்டுதான் எம்பெருமான நெருங்க முடியும். அதான் சொல்றாரு, உன்னுடைய திருவடி அடிய வழி எனக்கு தெரியலையே அப்படிங்கிறார். அதனால எம்பெருமானை அந்த எண்ணம் என்னைக்கு கூடுங்கிறார். உன் திருவடியை காணணுங்கிற எண்ணம் ஐம்புலன்கள் காண்கிலா எனைத்து அது எப்புறத்தக்கது எந்த பாதம் எய்ய வேணா உன்னுடைய திருவடியை காணுங்கிற எண்ணம் மனசுல ஓயாம இருக்குது. அது என்னைக்குதான் அந்த எண்ணம் கை கொடுங்குங்கிற. அடுத்து எய்தலாவது என்று நின்னை எம்பிராணி வஞ்சனேற்கு உய்தலாவது உண்கணன்றி மற்றோர் உண்மையின்மையின் பைதலாவது என்று பாதுகாத்து இறங்கு பாவியேற்கு ஈதலாது நின் கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனைகிறது. எம்பெருமானே எய்தலாவது, உன்னை நான் எப்பத்தான் அடையிறது? ஏன்னா நான் வாழ்க்கையில முன்னேறணும், உன் திருவடி பேரை அடையணும்னா எனக்கு வழியே தெரியல, பாவியா இருக்கக்கூடிய எனக்கு துன்பமே மிகுந்திருக்குங்கிறார். உன்னை அடைய வழி வஞ்சனை உடையவனாகி எனக்கு உன்னை வாழ்வில் உய்வினை செய்ய உய்தலாவது உன்க நன்றிங்கிறார். எனக்கு வாழ்வில மேன்மை அடைன்னா உன்னை தவிர, உன்னுடைய திருவடியை தவிர, உன் அன்பை தவிர எனக்கு வேற பாதுகாப்பே இல்லைங்கிறார். அப்ப என்கிட்ட நீ இறக்கம் காட்டணுங்கிறார். இறக்கம் காட்டி என்னை பாதுகாப்பாயாங்கிறார். சிறர் ஈசனே பைதலாவது இறங்கு பாவிய இருக்குங்கிறார். பாவியா எனக்கு உன்னுடைய இணையை தவிர வேற வழி இல்லாதனால எம்பெருமானே நீ இறங்குங்கிறார். துன்பம் எனக்கு, அந்த பாவியாக எனக்கு இந்த வாழ்க்கையே துன்பம் மிகுந்து உள்ளது, அதனால அது தெரிஞ்சு நீதான் என்னை பாதுகாக்கணுங்கிறார். தாய் தந்தை காப்பாத்தலைன்னா யாரு காப்பாத்துவா? நீயே கை விட்டுடலாமான்னு சொல்றாரு. பாவியாகிய நான் உய்ய வேண்டும் என்றால் எனக்கு வேற வழியே இல்லைங்கிறார். ஈதலாது நின் கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனைங்கிறார். உன்னோடு இணையரை தவிர எனக்கு வேற வழியே இல்லை, நீதான் என்னைய காத்து அழணுங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? ஈசனே நீ அல்லது இல்லை, இங்கும் அங்கும் என்பது பேசினேன் ஒரு பேதமின்மை, பேதையே நின் எம்பிரான் நீசனேனை ஆண்கொண்ட நின்மலா ஓர் நின்னலால் தேசனே ஒரு தேவர் உண்மை சிந்தையாது சிந்தையேங்கிற. அதாவது பேதையேன் என் எம்பிரான்கிறார். இந்த உலகத்துல உன்னை தவிர வேற தெய்வம் எதுவும் இல்லைங்கிறார். ஈசனே நீ அல்லது இல்லை, உன்னைய தவிர உலகத்துல வேற தெய்வமே இல்லைன்ட்டார். பேதைய நான் எல்லா பொருளையும் நீயே இருக்கிறேங்கிறார். பேதையன் என் எம்பிரான், உன்னைய தவிர எல்லாம் எங்க பார்த்தாலும் நீயே நிறைஞ்சிருக்கேங்கிறார். என்னை ஆட்கொண்ட எம்பெருமானே. அதாவது பேயனாகிய நான் பேய் போன்று நான் தயங்கி கிடக்கிறேன், மயங்கி கிடக்கிறேங்கிறார். இந்த உலகத்துல நான் மயங்கி இருக்கேன், என்னை அப்படி அத கடை நிலையில இருக்கக்கூடிய என்னை ஆட்கொள்ளணுங்கிற. அப்படி ஆட்கொள்ளணும்னா நீதானே, நீ மலமற்றவன் இல்லையா? நின்மலா ஓர் நின்னலான்,
குற்றமே இல்லாதவன் சொல்லுவாங்க. என் குணத்துல மலமற்றவன் ஒருத்தன், அவன் மலமற்றவன் தான் இன்னொருத்தனை, குற்றமற்றவன் தான் இன்னொன்று குற்றத்தை தீர்க்க முடியும். அதனால சொல்றாரு, மலமற்றவன் குற்றமற்றவனே எம்பிரானே, உன்னைய தவிர வேற உலகத்துல இல்லைன்னு என் மன உன்னைய தவிர வேற யாவது நினைக்காது. அதனால நான் இன்பம் பெறணும்னா நீ என்னை நீ ஆட்கொள்ள வேணுங்கிற. அதான் சொல்றாரு, உன்னையன்றி வேறு எதுவும் இல்லைன்னு. பேதையாகிய நான் எல்லா பொருளையும் நீயே இருக்க. அதனால அதுலயும் பேதமில்லை நான் சொல்லிட்டேன். ஆனா அது சொல்றாரு, ஆழம் தெரியாம கிளிப்பிள்ளை மாதிரி இந்த சொல்ல பேசிட்டேன். அப்படி என்னை வழி வந்து ஆட்கொள்ளிட்டியே என்னை. அதனால சொல்றாரு, பேசினேன் ஒரு பேதமின்மை, எல்லா இடத்துலயும் நீதான் இருக்கேன்னு ஏதோ நான் கிளிப்பிள்ளை மாதிரி தெரியாம சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளை மாதிரி கோவப்படுறாரு. நான் எல்லா இடத்துலயும் நீதான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீ வந்து என்னை ஆட்கொள்ளணும்ல. நீ ஆட்கொள்ளனா யாரு சொல்லுவாங்கிறார். வலிதில் ஆட்கொண்டேன் நின்னை எல்லால் வேற யாரை என் மன நினைக்காதுங்கிறார். தேவனே தேசனே ஒரு தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையேங்கிறார். உன்னை தவிர வேற யாரும் என்னால் நினைக்க முடியாது. அதனால எம்பெருமானே நீதான் என்னை ஆட்கொள்ள வேணும், என்னிடம் இரக்கம் காட்டுவாயாகன்னு ரொம்ப அருமையா சொல்ற. அடுத்த பாட்டு சொல்றார், சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் முந்தையாய காலம் நின்னை எய்திடாது மூர்க்கனேன் வெந்து ஐயா விழுந்திலேன் என் உள்ளம் வெள்கி விண்டிலேன் எந்தையாகி நின்னை இன்னும் எய்தல் என் ஒன்று இருப்பனேங்கிற. எம்பெருமானே இந்த பிறவி எடுத்த உடனே மனம் கண்மேந்திரியம் கேள்வி வாக்கு 5 பொறிகள் இதெல்லாம் நீதான் தந்த. உடல் அத்தனையும் நீ தந்த. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் நல்ல முறையில செயல்படுத்தி இருக்கணும்ல. அப்படியே சொல்லுவார்ல, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது ஊன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு. அதேதான் சொல்றாரு, எல்லாம் நீ தந்த. அதை வச்சுட்டு நான் என்ன செஞ்சிருக்கணும்? உன்னை அடைய முயற்சி செஞ்சிருக்கணும்ல. அதான் நின்னை எய்திடாத முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனேங்கிறார். அப்ப நீ என்ன முயற்சியில ஈடுபடாம இருப்ப. நீயே வந்து ஆட்கொள்ற வரைக்கும் நின்னை அடைவதற்கு எந்தவித முயற்சியும் செய்யாத மூர்க்கனா நான் இருந்துட்டேனே. அது சொல்றார், வெந்து ஐயா விழுந்திலேன் உள்ளம் வெள்கி விண்டிலேன்கிறார். அப்ப மூர்க்கனா என்ன செஞ்சிருக்கணும்? தீயில விழுந்து செத்துருக்கணும். இல்லைன்னா ஐயோ நமக்கு இப்படி எல்லாம் செஞ்சாங்களே, நம்ம திருப்பி அந்த வெக்கத்துல வெடிச்சு செத்துருக்கணுங்கிறார். வெள்கி வெண்டிலேன். நீ ஆட்கொண்ட பிறகு திருப்பெருந்துறை நீ என்னை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் உன்னை அடைய முடியாமல் என் வாழ்நாள் பெரும்பகுதி வீணா கழிச்சுட்டேன்னு இப்பதான் நினைச்சு பாக்குறேங்கிற. இப்போ உன்னை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியலைங்கிற. எந்தையாய நின்ன இன்னம் எய்தல் என்று இருப்பனேங்கிறார். இன்று இல்லாட்டி நாளைக்கு உன்னை எப்படியாவது உன் திருவடியை வந்து சேர்ந்தடைவேன் உறுதியோட இருக்கேங்கிறார். அப்ப சொல்ற, எந்தை நின்னை எய்திராத காலம்ங்கிறது இதுவரைக்கும் வீணா கழிச்ச காலத்தை பின்னோக்கி பார்த்து சொல்றாரு. உன்னை அததான் இங்க ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அவரா வந்து வழிய ஆட்கொண்டாரு. சிந்தை செயல் சொல் 5 புலன்களான அதெல்லாம் தடை செஞ்சதுனாலதான் உன்னை வந்து அடைய முடியாம போயிட்டேங்கிறாரு. அப்ப இந்த உலகத்துல என்னங்க, வீடு புகழ் பணம் காசு எல்லாத்துக்கும் தானங்க அந்த எல்லாருமே போடுறோம். இறைவனை தேடி யாரு போறோம்? அததான் இங்க சொல்றாரு. நீ வந்து என்னை ஆட்கொண்ட உடனே நான் வந்து ஐயோ எம்பெருமான் நம்ம அந்த உடலோட இங்க இருக்க விரும்பலையா. அதுக்காக தான் சொல்றாரு, இந்த நெருப்புல விழுந்திருக்கணும், இல்லைன்னா வெக்கப்பட்டு வெடித்து சிதறினா ஹார்ட் அட்டாக் வந்துருக்கணும். அதான் வெடித்து சிதறி இருக்கணுங்கிற. அப்படி எல்லாம் இல்லாம இருந்துட்டேனே, நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு உன்னை எதிர்பார்த்து இந்த நிலவுலகில் வாழ்றதுங்கிற வருத்தத்தை இந்த பாட்டுல ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். திருவாதை பின்னாடி இன்னும் சொல்லியிருப்பார் பாருங்க, ஏழை தொழும்பனே எத்தனை காலமெல்லாம் பாலுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதேன்னு இருப்பார். அதாவது பாலா போச்சு உன்னை நினைக்காத காலமெல்லாம் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார். அடுத்து சொல்லியிருப்பார். அடுத்த பாட்டு பார்ப்போம். இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னை தாழ் கருப்பு மட்டு வாய்மடுத்து என்னை கலந்து போகும் நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்து உண்டு அது ஆயினும் விருப்பு உண்டு நின்கண் என் கண் என்பது என்ன விச்சயங்கிற. நெருப்பும் உண்டு யானும் உண்டு. நெருப்பு இருந்துச்சு, ஐயனே உன்னுடைய திருவடி பேரு எனக்கு கிடைச்சிருச்சியா. அந்த நேரத்துல கருப்பஞ்சாறு போல இனிமையோட இருந்தது. கருப்பு மட்டு வாய்மடுத்து என்னை கலந்து போகும். அப்ப சொல்றாரு,
அந்த என்னுடைய மனம் பண்புடையா இருந்தா அப்ப அதிலே கரைஞ்சிருக்கணும்ல. உன்னுடைய திருவடியை நீங்கணும்னு நான் கொஞ்சம் கூட அதாவது ஐயோ நீ என்னை விட்டு போயிட்டேன்னு கலங்காம நான் இருந்துட்டேனேங்கிறார். அதுதான் சொல்றாரு, இருப்பு நெஞ்சு வஞ்சனேனேங்கிறார். இரும்பு போல என் மனசு இருந்துருச்சேங்கிறார். எப்ப வஞ்சகமா என் மனது இரும்பால் ஆனதுங்கிறார். இரும்பு போன்ற மனத்தினை உடைய வஞ்சகனாக எண்ணி உன் திருவடியில் ஆட்கொண்டன. இந்த திருவடி பேர் எப்படி இருந்தா கருப்பஞ்சாறு போல இனிமைய பேரின்பத்தை தந்துதான். அந்த பேரின்பம் எப்படி நமக்கு தெரியாது. இந்த உலகியல்ல எது நமக்கு இன்பம் அத எடுத்துக்காட்டா சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாரு. அதையும் விட பேரின்பமானது எம்பெருமானுடைய கருணை. கருப்பஞ்சாறு சாப்பிட்டா எப்படி பேரின்பம் அது போல இருந்தது. ஆனாலும் அத உன்னை நான் பிரியாம இருந்திருக்கணும்ல. ஆனா நான் பிரிஞ்சுட்டேனேங்கிறார். அப்படி பிரிஞ்ச உடனே நான் என்ன செஞ்சிருக்கணும்? நெருப்புல விழுந்து செத்துருக்கணும். உயிரோட இருக்க. அது எப்படி உணவு உண்பதிலே விருப்பம் உண்டு, நான் சாப்பிடுறதுல இந்த மாய உலகத்தையே ஆழ்ந்து போய் கிடக்குறேங்கிறாரு பாருங்க. நெருப்பு உண்டு யானும் உண்டு உண்டிருந்து உண்டது விருப்பு உண்டு நின் கண் என் கண் என்பது என் விச்சைங்கிற விச்சையன்னாக்க, அதாவது நீ பிரிஞ்ச உடனே நான் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த உலகத்துல நான் இருந்திருக்க கூடாது சொல்றாரு. நெருப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு, நானும் இருந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா அதுல வீழ்ந்த மடியவில்லைங்கிற சொல்றாரு. இப்படிப்பட்ட நான் உன்னை அடையணும்னு விருப்பமில்லாம இருந்துட்டேனேங்கிறார். என்ன விச்சையேங்கிறார். விச்சையன்னா அஞ்ஞானம். உன் திருவடி பேரை தந்ததுக்கு அப்புறமும் கூட எனக்கு என்னுடைய அஞ்ஞானம் காரணமாக தீயில் விழுந்து விழுந்து இறக்காமல் இருக்கிறேனேங்கிறார். அதான் சொல்றாரு எம்பெருமான். அதான் சொல்றது எப்படி சொல்றாரு பாருங்க. உன்னிடத்துல அன்பு வச்சிருக்கேன், அந்த அன்பை தவிர எனக்கு எதுவும் இல்லை, நீயே என்னை ஆட்கொள்ளணும், நான் அஞ்ஞானத்தால் இந்த உலகத்துல இருந்துட்டேன்னு எம்பெருமான்ட்ட கெஞ்சுறார். அடுத்த ஆனந்த பரவசம். அதாவது இந்த இறைவனுடைய இன்பத்தை நினைச்சு நினைச்சு அந்த எம்பெருமானின் கருணையை நினைத்து நினைத்து பரவசம் அடைஞ்சு சொல்லி பாடக்கூடிய ஆனந்த பரவசம். பிச்சு கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய், இச்சைக்கு ஆளாரா எல்லாம் உன் தாழ் சேர்ந்தார், அச்சத்தாலே ஆழ்ந்துடுகின்றேன் ஆரூர் என் பிச்சை தேவா, நான் என் நான் செய்கேன் பேசாயேங்கிற. அதாவது குருவானவர் மணிவாசர் விட்டு நீங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு போனார்? கோலமார் பொதுவினில் வருகன்னு சொல்லிட்டு போயிட்டார். அருளோடு பாராமுது ஆக்கினன்னு சொல்லியிருக்க அவரே தான் பாடியிருக்கார். குருவோட திருவடி தன்னை நீங்கினதுக்கு என்ன காரணம்? தான் காரணம் நினைச்சு சொன்னார்ல. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா பொய்க்கு தாக்கமா பொய்யா இருந்துட்டாராம். அதனாலதான் இறைவன் விட்டுட்டு போயிட்டான். உன் மெய்யடியார்கள்னா உன்னுடைய திருவடி பேரை அடைந்தார்கள். ஆனா நான் உன்னுடைய பொய், அதாவது உன் அடியார்கள் போல நான் வரல. நான் எப்படி நான் உன்னுடைய அந்த திருவடி பேரை அடைவேன்னு கேட்கிறாரு. பொய்ங்கிற விதைக்கு அழி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பொய்யாக என்னைய விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. நான் மட்டும் பிறவிங்கிற அச்சத்தால இங்க ஆழ்ந்து கிடக்கிறது, இங்கே கிடப்பனா நான் எப்படி இந்த உன்னுடைய திருவடியை சேருவேங்கிறார். உன் அடியார்கள் உன்னுடைய திருவடி பேர் கிடைச்சிருச்சு, நான் எப்படி நான் இந்த வாழ்வில் மேன்மை அடைவதுங்கிறார். அத சொல்லுங்கிறார். இந்த இந்த உடல்ங்கிற பொய்யான உடல், இந்த உலகம்ங்கிற இந்த நரகத்துல துன்பத்துல ஆழ்ந்து கிடக்கிறேனேன்னு இந்த பாட்டுல சொல்றாரு. பொய்யர் நெஞ்சில் நில்லான் ஈசான்ங்கிறது ஒரு முதுமொழி. அப்ப ஈசன் நிக்கல அப்படின்னா அவரு பொய்யுடையவர் தானே அர்த்தம். அதுக்கு என்ன சொல்றாரு? எம்பெருமான் அருள் செஞ்சவர் நீங்கிட்டாருன்னா பொய்யராக இருக்கிறதான் காரணம்னு அவர் மனசுல வருத்தம் வந்துருச்சு. அதான் ஐயனே உன் இச்சைக்கு ஆனார் எல்லாரும் உன் தாழ் சேர்ந்தாருன்னு சொல்றாங்கல்ல. அப்ப மணிவாசர் இச்சைக்கு ஆளலையா? அப்படி இல்லைங்க அர்த்தம். இச்சைக்கு ஆளானவங்களை அடியானரும் மணிவாசரும் ஒருத்தர் தான். அப்ப ஏன் இவர் போகாம விட்டுட்டு போயிட்டாருன்னா இந்த கேள்வியை மணிவாசர் தனக்கு அடிக்கடி கேட்டு தன் ஆள் மனசுல புதைஞ்சு கிடக்கிற எண்ணத்தை தான் அதுல வெளிப்படுத்துறாரு. பொய்ன்னு உலகத்துல இல்லாம போயிருமோன்னு நினைச்சிட்டாராம். அது புதுசா அந்த பொய் முளைக்கிறதுக்கு ஒரு விதை வேணுமா, இவர் பொய் சொல்லிட்டாராம். அதனால பொய்யா இருக்கக்கூடிய தன்னை விதையாக பாவித்து இந்த பொய் இங்க விளையட்டும்னு விட்டுட்டு போயிட்டியான்னு கேட்கிறாரு.
அதான் விச்சுக்கோடு பொய்க்காது என்று இங்கு வைத்தாங்கிறார். விச்சுக்கோடுன்னா விதையினோட அழிவு. பொய்ங்கிறது அழிஞ்சு போயிடும், அதனால பொய்யனாகி நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு இங்க கேக்குறாரு. அடுத்து சொல்றாரு, பேசப்பட்டேன் என் அடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். பூதலரால்னா இந்த பூமியில இருக்க மக்கள். இனி படுகின்றது அமையாததால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனேங்கிறார். அதாவது அவரை நிறைய பேரு திடீர்னு அமைச்சரா இருந்த சாமியாரா என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் வந்து கூப்பிடுறாங்க. யானே போய் என் நெஞ்சும் போய் அன்பும் போய் வினையால் அழுதேன் உன்னை பெறலாமேன்னு சொல்றவரு சொந்தக்காரங்களாம் வந்து கூப்பிடுறாங்க. அப்பா, நீ இருந்த பதவி என்ன, உன் சுற்றத்தார்கள் என்ன, உன் கடமை என்ன, உன் படிப்பு என்ன, நீ இருந்த நிலை என்ன, நீ இப்படியெல்லாம் விட்டுட்டு வரலாமான்னு கேக்குறாங்க. அப்ப அவர்தான் சொல்றாரு, உற்றாரை யான் வேண்டேன். சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் நீதானே பார்க்கணும். உற்றாரை யான் வேண்டேன், உன் ஊரெல்லாம் உன்னை காத்து கிடக்கு, ஊர் வேண்டேன். நீ படிச்ச படிப்பு பேர் என்ன, பேர் வேண்டேன். குற்றாலத்தரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்திர வேண்டுங்கிறாருல. எதுவுமே எனக்கு கற்பனவும் இனியமையும் பொண்ணு வேண்டாயான்ட்டு. அதுதான் இங்க சொல்றாரு. அப்படி எல்லாம் சொந்தக்காரங்கள்லாம் பேசினாங்க. சிலர் சொல்றாங்க, சொல்றாரு பூசப்பட்டேங்கிறார். உன் அடியாருன்னு தூயவர்களால சொன்னாலும் ஞான குருவினால் திருநீர், அவர் தானே திருநீர் பூசினார். இங்குள்ள மூடர்கள்லாம் என்னை இகழ்ந்து பேசினாங்கிற இந்த நிலைமை இனிமே என்னால தாங்க முடியாதுங்க. ஏசப்பட்டேன், அதனால என்னால இருக்க முடியாது, உன் திருவடியை சேர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்கிறார். ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனுங்கிறார். அதனால உன்னை தவிர உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு எதுவும் வேணாங்கிறார். என்னால இந்த வாழ்க்கையை, துன்பம் மிகுந்த வாழ்க்கையை பொறுக்க முடியலைங்கிறார். அடியாருன்னு புகழ் பட்டாலும் ஒரு சிலரால் நான் ஏசப்பட்டேன்கிறார். அதனால எம்பெருமானே, என்னால இந்த உலக வாழ்க்கையை பொறுத்து கொள்ள முடியவில்லைங்கிறார். உனக்கு அடியாராக இருக்கக்கூடியத நான் ஆசைப்படுறேன், எம்பெருமானே உன் கருணை காட்டுங்கிறார். அடுத்த பாட்டுல சொல்ற, அடியேன் அல்லேன் கொல்லோதான் என ஆட்கொண்டிலை கொல்லோ, அடியாரானால் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார், செடி சேர் உடலை இதை நீக்க மாட்டேன் எங்கள் செய்யணும். செடி சேர் உடல்னா உடை நாற்றமுடைய உடம்புன்னு அர்த்தம். நான் உன் மெய்யடியேன் இல்லையாங்கிறார். அடியேன் அல்லேன் கொல்லோதான், என்னை நீ ஆட்கொள்ளலைன்னா மெய்யடியார் எல்லாரும் உன்னுடைய திருவடியை பெற்ற அன்னைக்கே உங்கூட வந்துட்டாங்கல்ல. துயரத்துக்கு இருப்பிடமான இந்த பொய் உடலை நீக்காம நான் இங்கே இருந்துட்டேனே அப்படிங்கிறார். அடியார் எல்லாரும் வந்து உன் தாள் சேர்ந்தார், செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அவர் நீக்கிக்கல? அதுக்கு ஒரு அன்றே இந்த நாவியும் உடலும் உடமையெல்லாம் குன்றே அணைய என்னை ஆட்கொண்ட போதே கொண்டுலேங்கிறார். இந்த உடம்பு எல்லாம் உன்னுடைய சாகலான அதுக்கும் முடியல. ஏன்னா இது நீ ஆட்கொண்ட அடிமைக்கு அதை சொல்றது கூட உரிமை இல்லையா? அது கூட இறைவன் கருணை வேணும். அதுக்காக என்ன சொல்றாரு, இந்த உடலையும் என்னால நீக்க முடியல எம்பெருமானே, கடியேனே உன்னை கண்ணார காணும் ஆறு காணேனேங்கிற. உனக்கு அடியேனா இருக்கிறேன் இல்லையா, நீ என்னை ஆட்கொள்ளலைன்னா, நீ ஆட்கொள்ளாம என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேங்கிறார். இந்த துயரமா இருக்கக்கூடிய இந்த பொய் உடலை நீக்கவும் என்னால முடியல. ஆனா கல் நெஞ்சனாகி என்னால உன்னை கண்ணார காணக்கூடிய வழியும் தெரியலைங்கிறாரு. உன்னால் பார்க்கவும் முடியலைங்கிறார். எம்பெருமானே நான் என்ன செய்வேங்கிறார். அதனால சொல்றார், என்ன எம்பெருமானே சொல்லுவாங்க, அடியேனேன் ஆசைப்பட்டேன் சொல்றார். உன்னை தவிர எனக்கு இந்த பெருமானே உன் அடியேன் அல்லவா, இந்த குற்றங்கள் நிறைந்த இந்த உடம்ப போக்கிக்காம இருக்கிறேனேங்கிறார். எம்பெருமானே நீ என்னை ஆட்கொள்ள வேணுங்கிற, உன்னைய தவிர எனக்கு யார் இருப்பாங்கிறார். ஆசைகள் எல்லாம் தம் உடம்புல, இந்த பொய்யான உடம்புல புலன்கள் வயப்பட்டதுனாலதான் உன்னுடைய திருவடி வந்து நான் சேர முடியாம இருக்கேன். அதனால எம்பெருமானே என்னை இந்த பற்றுகளை எல்லாம் நீக்கினதான், பற்றற்றவங்களாலதான் பற்றற்ற இறைவனை காண முடியும். இந்த உடம்பு மேல ஆசை வச்சதுன்னு அவர் தன் மேல பழியை சுமத்திக்கிறார்.
இந்த உடம்ப போக்கிக் கொள்ளாம இருக்கிறனே, இந்த குற்றங்கள் நிறைந்த உடம்ப போக்கிக் கொண்டு உன் திருவடியை காண கண்ணார காணும் உன்னை கண்ணால காண முடியாம இருக்கனேன்னு ரொம்ப வருத்தத்தோட இந்த பாட்டு சொல்றேன். காணுமாறு காணேன் உன்னை அந்நாள் கண்டேனும் பானே பேசி எந்தனை படுத்தது என்ன பரஞ்சோதி ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தா செத்தே போயினேன் ஏன் நான் இல்லா நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானேங்கிற. காணுமாறு காணேன், அதாவது எம்பெருமானே நீ சொல்றாரு, ஆணே பெண்ணே ஆறு அமுதோங்கிறார். ஞானா பெண்ணா அமுதா, எப்படி இருந்தாலும் உன்னை சேர வழி தெரியாமல் இருந்து விட்டேங்கிறார். பரஞ்சோதிங்கிறார், நீக்கமர நிறைந்த பெரும் ஜோதியை, ஜோதி பொருளானவன். அதாவது அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய, அறியாமைங்கிற இருளை நீக்கக்கூடிய ஜோதி சொல்றார். அத தன்னை தாழ்த்திக்கிறார். இறந்தவன போல தாழ்ந்து கிடந்தனேங்கிறார். வழி தெரியாமல் வீணான பானே பேசி எந்தனை படுத்தது என்ன பரஞ்சோதிங்கிறார். இறந்தவன போல செயலற்று இருந்துட்டேனே, மேல்நிலை உன்னை உன் திருவடி அடையக்கூடிய அந்த மேல்நிலை திருவடி பேரை அடையக்கூடிய எனக்கு வழி தெரியாமல் இருந்து விட்டனேங்கிறார். அதான் சொல்றார், ஏன் நான் சொல்றார், நான் இல்லா நாயினேன், கொஞ்சம் கூட நானமும் எனக்கு இல்லாம வெட்கம் இல்லையே, இந்த நிலையில் நான் எப்படி உன்னை அடைவேன்கிறேன். வீணான பேச்சுகளை பேசி காலத்தை கழிச்சுட்டேன்னு வருத்தப்படுறாரு. அப்ப இறைவன் இந்த மனித பிறவியில இருந்து பிறந்த பிறப்பு இறைவனை அடைவதற்கு தான். அதெல்லாம் இறைவனை அடைவதற்கா எல்லாரும் இருக்கோம்? உலகத்துல ஒரு உடம்ப கொடுத்து எம்பெருமான் அனுப்புறாரு. ஏற்கனவே நம்ம ஒரு மூட்டை பாவம் செஞ்சு வச்சிருப்போம், சஞ்சீதம்னு. எல்லாத்தையும் கொடுத்தா அது தாங்காதுன்னு சொல்லி பிராரப்தம்னு கொஞ்சம் வினையை கொடுத்து அனுப்புவார். இது உலகத்துல நல்லது செய்தா அந்த உடம்புல என்ன ஆட்டமெல்லாம் ஆடி ஆக்காமிய வினைன்னு கொஞ்சம் சேர்த்துக்குது. அது எல்லாத்தையும் நல்லது செஞ்ச சொல்லுவாங்கல்ல, மைனஸ் பிளஸ்ன்னு எல்லாம் கூட்டி கழிச்சா இதுல கொஞ்சம் வினை மிஞ்சும். அது அந்த பழைய வினையோட போய் சேர்ந்துக்கும், வட்டியோட வட்டி சேர்ந்து குட்டி போடுற மாதிரி. அதான் சொல்ற, உன்னை தெரியாம இருந்துட்டேனேங்கிற. திருப்பெருந்துறையில் உன்னை உள்ளவாறு கண்டேன், ஆனால் இப்போ உன்னை காணும் வழி தெரியலைங்கிறார். அப்ப நீ என்ன சொன்ன? கோலமார் பொதுவினில் வருகன்னு சொன்ன. அப்ப நீ எவ்வளவு இனிமையா பேசுன. அப்ப உன்னை கண்ட பிறகும் நெஞ்சு உரமும் வலிமையும் இல்லாத நாய் போல நான் எதை கண்டு முன்னேறுவேங்கிற. நான் இல்லா நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானேங்கிற. எப்படி உன்னுடைய திருவடியை அடைவேங்கிற. சிவாயனம். அதாவது திருவடி பேருங்கிறது ரொம்ப பெருசு. எம்பெருமானுடைய சொல்லுவாங்களே, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் அருள் இருந்தாதான் எப்பவுமே இறைவனை அடைய முடியும், இல்லைன்னா நம்மளால இறைவனை அடைய முடியாது. அததான் இங்க ரொம்ப அருமையா சொல்றாரு. உன்னுடைய அன்னைக்கு கொடுத்த அருள் எங்க போச்சுங்கிறார். ரொம்ப அப்பொருமே நிறைய பாடியிருப்பாருங்க. ஞாலமே விஷும்பே நலம் தீமையே காலமே கருத்தே கருத்தால் தொழும் சீலமே திருவீழிமலையில் கோலமே அடியேனை குறிக்கொலைம்பர். திருவெளிமடலில் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானே, நன்மை தின அனைத்துக்கும் காரணமானவனே, கால தத்துவங்கிறார். என்னகின்ற எண்ணமாகவும் அந்த எண்ணத்தால் விளையக்கூடிய நல்லொழுக்கமாகவும் இருக்கக்கூடிய அனைத்தும் நீ. நன்மை தீமை அத்தனையும் நீ. நில முதல் ஆகாய வரை 5 பூதங்களா இருக்கக்கூடியவன் நீ. அடியவனையும் ஒருவனாக நினைத்து காப்பாற்றுங்கிறார். அதேதானே இங்கேரும் மணிவாசை பெருமானு சொல்றாரு. குண்டரை குணமில்லரை கூரையில் மண்டரை துறந்த விமலன் தன்னை அண்டரை பழையாரை வடதனில் கண்டரை தொழுத உயர்ந்த கைகளே என்பர். குண்டரும் நல்ல குணங்கள் இல்லாத உடையின்றி திரியக்கூடிய மூடருமான சமணர்கள் போல மனமற்றவன் அவங்களெல்லாம் துரத்தியவன் எம்பெரும். நீலகண்டனே, உன்னை வணங்குறதுக்குத்தான் என் வாழ்த்த வாயும் நினைக்க மன நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனேங்கிறாருல. சூழ்த்த மாமல தூவி துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலமேங்கிற மாதிரி எம்பெருமானை நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் நேரம் தந்த, இதுவரைக்கும் நம்ம திருவாசகத்துல சிந்திப்பதற்கு வாய்ப்பு தந்த
அந்த ஊமையாளுக்கும் வந்திருந்த அடியார் அனைவரையும் வணங்கி கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிந்துருகி நெல்லாப்பிளையும் இணையாப்பிளையும் என் ஐந்தெழுத்தை சொல்லாப்பிளையும் தொலாப்பிளையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று சொல்லி வந்திருக்க அடியார்களையும் வணங்கி இறைய மணிவாச பெருமானை வணங்கி இன்றைய திருவாசக உரைவை நிறை செய்வோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்மிகள் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறையே அறங்கள் ஓங்க, நற்றமிழ் வேள்வி மழ்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதியை விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதியை விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வதற்கு முன்பதாக இதுகாரம் பொறுமையாக கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாவோட நீங்க இது குறித்து ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நீங்க அழைப்பு எடுத்து சொல்லலாம். ஏதாவது பேசணும்னா நீங்க இப்போ பேசலாம். இந்த 1 மணி நேரம் மாணிக்கவாசகருடைய அந்த இயல்பை அவர் எப்படியெல்லாம் பாடியிருப்பார்ன்றத யதார்த்தத்தோட பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அது அம்மா படம் பிடிச்சு காமிச்சிருக்கிறாங்க. ஒளிப்படம் கொடுத்து நிச்சயம் சிவபெருமான் சிவசிவா. நாங்களாம் ஒரு இந்த நுனிப்புல் மேயிற மாதிரி தான் படிச்சிருக்கிறோம்ன்றது இப்ப எனக்கு தெரியுது. எவ்வளவு ஆழமான பார்வை. அந்த பார்வை வந்து எல்லாருக்கும் வர்றது ரொம்ப சாத்தியம் இல்ல. மிகப்பெரிய பிஹெச்டி படிக்கிறவங்க கூட பட்டம் வாங்கணும்னு தான் வாங்குவாங்களே கண்டு இந்த மாதிரி ஆழமா போக மாட்டாங்க சிவபெருமானுடைய. ஆனா இதுக்கெல்லாம் வலி, வேதனை, மிகப்பெரிய ஆழமான ஒரு புரிதல் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது நிச்சயம் அந்த ஆழத்துக்கு நம்மளால போக முடியும். மாணிக்கவாசகருடைய நிலைமையை புரிஞ்சுக்கணும்னா, அப்பா அப்பா சிவபெருமானே சிவசிவா அது வாய்க்காது. இப்ப நீங்க வந்திருக்கிற அத்தனை உள்ளங்களும் ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டு நடுவுல இருக்க பொத்தானை அழுத்துங்க. நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். அம்மா கிட்ட பேசணும்னா பேசலாம். சிவாயினம் திருச்சிற்றம்பலம். ஆமா வாங்கம்மா, வாங்கம்மா. சொல்லுங்கம்மா, பேசுங்க. அம்மா அருமையா ஒவ்வொரு வரிக்கும் சொன்னது ரொம்ப வியப்பா இருக்குது. நம்ம படிக்கிறோம், பாட்டு தான் பாடின்னு இருக்கிறோமே தவிர பொருள் உணர்வே இல்லை. இன்னைக்கு அருமையா இருந்தது ஐயா. அம்மா ரொம்ப நன்றிம்மா. சிவாயனம் ஐயா. நன்றிம்மா. ஏன்னா முற்றோதலுக்கு போறாங்கம்மா. விளக்கம் அருமையா சொன்னீங்கம்மா. நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஏன்னா முற்றோதல் போறோம். நாங்க அடியான் கூட தான் அந்த பிழையை செய்யறோம். ஏதோ வேகமா முடிக்கணும், சாப்பாட்டுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி முடிப்போம். திருப்பி முடிச்சுட்டு சாப்பிட்டு எப்போ வெளியே வரும் தான் முற்றோதல் போவோம். வரியினுடைய பொருளை கவனிக்கிறதே கிடையாது. ஆமா, அவர் என்ன சொன்னாருன்றது கவனிக்கிறது இல்ல. பாடுறோம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். எடுத்து சொல்லும் போது அதெல்லாம் கேட்கும் போது அந்த பாட்டினுடைய பொருள் எவ்வளவு வியப்பா இருக்கு. வியப்பா இருக்குதா? நான் அந்த விச்சுக்கேடு ஒரு லைனே எனக்கு இப்ப என் நெஞ்சு என்ன உடுத்துது. சிவபெருமானே பொய்க்கு அடையாளமா என்ன விட்டுட்டு போனியா அப்படின்னு கேக்குறாரு சிவபெருமானே சிவசிவா. அதை நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நன்றி சொல்லணும் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் வைக்கிறதுக்கு. என்னுடைய உள்ளம் பதறுதுங்க. அம்மா அங்க சொல்லும் போது விச்சுக்கேடு பொய்க்கு அடையாளமா என்ன வச்சுட்டு போயிருக்கிறியோ, ஒரு டூப்ளிகேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாம்பிள் பார்க்க வச்சிருக்கிறியோன்னு சொல்லும் போது அம்மா இப்படி ஒரு பொருள் இருக்கா விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று அப்படின்றது அப்பா 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 அந்த ஒரு சொல்லி எனக்கு ரொம்ப வாட்டிடுச்சுமா சிவபெருமானே. அதை கேட்கும் போது அப்படியே சொல்லுது. கடவுளே கடவுளே. அப்படி பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்துல நம்ம எவ்வளவு பெரிய தூசு இல்ல சிவபெருமானே. ஒரே ஒரு இது கூட கிடையாது. கிடையாது. அர்த்தமே இல்ல. நெஞ்சு தூக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ கம்பீரமா நடக்கிறதுக்கோ இங்க துப்பு இல்ல நம்மளுக்கு சிவபெருமானே. ஒரு புள்ளின்றாங்களா அந்த அளவு கூட கிடையாது. வாய்ப்பே இல்ல. கூனி குறுகி நிக்கிறேன் நான் இப்போ சிவபெருமானே சிவசிவா. வேற யாராவது பேசணும் விரும்புறீங்களா? ஆமா. நன்றிமா. எண்ணங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. சிவசிவா திருச்சிட்டலாம். வேற யாராவது பேசணும்னா நடுவில் இருக்க பொத்தான எடுத்துங்க. அம்மாட்ட பேசலாம். அமுதா மாட்டு அங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயாவுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களா போறதுக்கு முன்னாடி 2 வார்த்தை பேசுறீங்க. யாராவது பேசணும் விருப்பப்படுறீங்களா? என்னங்க உங்களுக்கு எல்லாம் நீங்களாம் மனிதர்கள் தானுங்களே, நடுவில் இருக்க பொத்தான அழுத்துங்க. என்னங்க நான் இவ்வளவு கெஞ்சுறேன், நீங்க எல்லாம் மனிதர்கள் தானுங்களே. வாங்கம்மா சரஸ்வதி அம்மா. விருப்பமா சொல்லுங்க. என்ன பகிர்ந்து கொண்டு என்ன உள் வாங்கினீங்க சொல்லுங்க. அம்மா கிட்ட சொல்லுங்க.
ரொம்ப அழகா பேசுறாங்க. அவருடைய அருமையான நடை, இனிமையான ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு சொல்றது மாரி அழகா கொண்டு போய் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கருத்துக்களையும். அத ரொம்ப பாராட்டணும். ஒவ்வொரு தடவையும் நினைப்பேன். ஆனா பிளாக் பண்ணி இருந்தது. அதனால பேச முடியல. அம்மா நன்றிம்மா. சிறந்த கருத்துக்கள அருமையா சொல்லிட்டு போறீங்கம்மா. சிவா நன்றி அம்மா. சிவாய நம. ஐயா நன்றி. கொஞ்சம் ஐயா பாருங்க, கொஞ்சம் பாருங்க. என்ன ஒவ்வொருத்தரா வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. நன்றி சரஸ்வதி அம்மா. எனக்கு ஆதங்கம் என்னன்னா, நடுவுல இருக்க பொத்தான அழுத்தினா உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா சில பேர் இருக்கிறீங்களா இல்லையான்ற டவுட் தான். இருக்கிறீங்க. ஆனா உணர்வுபூர்வமா இருக்கிறீங்களா? அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான். இருக்கிறீங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வரீங்க உள்ள. எத்தனை பேர் ஆழமா கேட்டீங்க? ஏன்னா சிவபெருமானுடைய திருவடி நிழல்ல எத்தனை பேர் நின்னீங்க? எத்தனை பேர் உள்வாங்குனீங்க? உள்வாங்கி உங்களால பகிர முடியுதா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதான் நடுவுல இருக்க பொத்தான அழுத்துங்க. அதாவது சொல்லுங்க. திருவாசகம் கருவாசம் நீக்கக்கூடியது. அதனால நீங்க எந்த வேலை செஞ்சாலும் இப்போ இது நமக்கு இப்போ வந்திருக்க சாதனம் ரொம்ப அருமையான சாதனம். அப்பெல்லாம் சொற்பொழிவுன்னா பல கோயில்ல நடக்கும். ரொம்ப தூரம் போகணும். அப்படிலாம் இல்ல. அப்படியெல்லாம் மெனக்கெட வேண்டியதில்ல. வீட்ல இருந்துகிட்டே கேட்கலாம். இனிமையான கண்டிப்பா. இறை சொல்ல கேட்கறதுக்குமே நம்ம குடுத்து வச்சிருக்கணும். அதனாலதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா. அதனாலதான் அவரு கண்டிப்பா. உங்களோட கேட்கிறாரு அவரு. நீங்க இருந்தீங்க தானே, ஏன் நீங்க கேட்டீங்களா கேட்கலையான்னு தவிச்சு போறாரு. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நன்றி. வசந்தி அம்மா வாங்க. வாங்க, வாங்க. திருச்சிற்றம்பலம். அம்மா பேசுறது மெய் மறந்துருக்கோங்க. அப்படியே மாணிக்கவாசகர் அப்படியே 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 அவங்க நேரடியா இந்த மாதிரி இருந்ததுங்கய்யா. கண்டிப்பா, 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 கண்டிப்பா. இருக்குங்கய்யா. மெய் மறந்துட்டோங்கய்யா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அம்மா மெய் நன்றிங்க. மறக்கிறது சொல்லுங்க, சொல்லுங்க. சிவாய நம, சிவாய நம. சிவாயம், சிவாயம், சிவாயம். உண்மையில நல்லா உங்களுடைய இருக்குங்க. உங்களுடைய ஆமா, உங்களுடைய சமையல் அறைக்கே நீங்க வந்துருது இந்த செய்தி. ஆமா. நீங்க கோயிலுக்கு ஓட வேண்டாம், எங்கும் பண்ண வேண்டாம். சத்திரத்துல உங்க டீ, காபி எல்லாம் போட்டு கொடுக்க வேண்டாம். வந்தவங்களுக்கு உபசரி பண்ண வேண்டாம். 1 மணி நேரம் இருந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வழி அனுப்ப வேண்டாம். எதுவுமே இல்ல. நீங்க உள்ள வர்றீங்க. தேனா அமுதமா அன்னமுதம் அம்மா அம்மா பேருக்கு ஏத்த மாரி அங்க சொற்பொழிவு நடந்துட்டு இருக்குது. அழகா உள்வாங்குறீங்க. உள்வாங்கி என்ன நீங்க பெற்றுக்கொண்டீர்கள்ன்ற ஆதங்கம் எனக்கு இருக்கவே செய்யுது. இல்லன்னா ஒரு WhatsAppல கூட ஒரு செய்தி கொடுக்க மாட்டீங்களான்ற வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. வாங்க மகேஸ்வரிம்மா பேசுங்க. சிவாய நமம்மா. சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய அனைத்து நம, அடியார் சிவாய நம. மக்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். அம்மா பேசியது எப்படின்னா, எண்ணிலாரும் எனக்கு இனியான் ஒருவன் உளன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் உள்வாங்கி அந்த மாணிக்கவாசகர் சொல்லிய அந்த உடற்கூறு பொருட்கள் அத்தனையும் ஆவ 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 என்று சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதிர்ந்துவே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எப்படி அழுது கேட்டிருப்பாரோ அப்படி நம்ம இன்னும் இன்னும் அந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு வரல. பாடல் மட்டுமே பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை உள்வாங்கி அர்த்தத்தோட ஒவ்வொரு வரிகளுக்கும் இந்த வார்த்தைகளை உள்ள சொல்ல முடியாத புதைந்த கருத்துக்களை அம்மா வெளியிட்டமைக்கு மிக்க நன்றி அம்மா. ஐயா சிவாய் நம்ம அது தங்களுக்கு தான் குறித்தாக வேண்டும். ஏன்னா தாங்களே நன்றி. இதற்கு ஏற்பாடு செய்தீர், எங்களுக்கு எல்லாம் விளக்கம் அளிக்க வைத்தீர். மிக்க நன்றி அம்மா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா, நன்றி. சிவாய நம, சிவாய நம. சிவபெருமான் பொறுமையா பேசிட்டாங்க. நடுவுல இருக்க பொத்தான அழுத்துங்க. நான் கூப்பிட மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கு இல்லையா நீங்க தான் தெரிவிக்கணும். ஆமா. நடுவுல இருக்க பொத்தான அழுத்தீங்கன்னா பேசலாம். வந்துட்டார் ஐயா வந்துட்டார். வாங்க அண்ணாமலை ஐயா வாங்க. வாங்க அண்ணாமலை ஐயா வாங்க. பேசுங்க. நடுவுல இருக்க பொத்தான அழுத்துங்க. இப்ப அழுத்துங்க. அதாவது இவ்வளவு நாளும் நாங்க தேவாரம் திருவாசகம்னு படிக்கத்தான் செஞ்சோம். ஒரு பொருள் தெரியாம தான் இவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒரு விஷயமே தெரியல. ஆனா இன்னைக்கு அம்மா சொன்னதை வச்சு இன்னைக்கு எவ்வளவோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி தினசரி கேட்கலாமோ, அந்த ஒவ்வொரு பாட்டுக்கும் அர்த்தம் தெரிஞ்சு நம்ம படிச்சோம்னா அதுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. அம்மா உங்களுக்கு நமஸ்காரம். நமசிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நமசிவாய. வாங்க. நன்றி, 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 நன்றி அண்ணாமலை ஐயா. நமசிவாய. அண்ணாமலை. இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னதுக்கு உங்களுக்கும் நமஸ்காரம். நன்றி, நமசிவாய. நன்றி. வாங்க, வாங்க, வாங்க. அந்த நமசிவாய. உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. அந்த உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வு. அந்த உணர்வுக்கு வேறதான் நான் இங்க வரேன். அடியார் நடுவுல இருக்கணும். ஆமா. பெரிய நீங்க எங்க போனாலும் சரி. ஒண்ணுமே அதாவது ஒரு விஷயம் தெரியாம இவ்வளவு நாளும் படிச்சிட்டோம். தேவாரம் திருவாசகம் எப்படியோ பாட்டு தான் படிக்கும், நம்ம தான் படிக்கும், நமக்கு தான் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு படிக்கும்போது தான் மனசுக்கு அப்படியே இதாகுது.
சிவபெருமான். நமசிவாய. அதான் சொன்னேனே, அந்த விச்சிக்கேடுன்ற ஆ ஒரு சொல்லு என்ன ஆ பதற ஆ வச்சிருச்சு இன்னைக்கு. உண்மையிலே ஐயா, உண்மையிலே ஐயா. இல்ல அப்படிங்கப்பா. பொய்க்கு என்ன, பொய்க்கு அடையாளமா இந்த பூமியில வச்சுட்டு போனேன், பொய்க்கு விதையா வச்சுட்டு போனியா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கு பாருங்களேன். எவ்வளவு சிவபெருமானே. எவ்வளவு எவ்வளவு எப்பா மாணிக்க சிலம்பெல்லாம். வாசகரே சொல்றாரு. அப்போ ஆ, என்ன அர்த்தம் நம்ம இது, என்ன சாமி இது அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. சிவபெருமான் சிவ சிவசிவா. சிவா சிவ சிவா சிவ சிவா ஈஸ்வரா திருச்சிற்றம்பலம் நம சிவாய. நன்றி 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 நம நன்றி. சிவாய. ஆமா, அழுவுறதா சிரிக்கிறதா சிவபெருமான் சிவபெருமான் சிவசிவா திருச்சிட்டம். எப்பா, நன்றிங்க. நம வேற சிவாய. யாராவது பேசணும்? ஆமா நன்றிங்க ஐயா. அண்ணாமலை ஐயா, நன்றி சாமி, பகிர்ந்து திருச்சிற்றம்பலம். கொண்டமைக்கு நன்றி. ஆமா, நம நம சிவாய. நன்றி. நம சிவாய. நமச்சிவ நமச்சிவ. பாத நமஸ்காரம். திருவடி வணங்கிற சாமி சிவபெருமான். நம சிவாய. வேற யாராவது நம சிவாய. பேசணும்? அம்மா கிட்ட சொல்லணும் 2 வார்த்தை. நல்லது. வாங்க காயத்ரி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் சிவசிவாய நம சிவாய. அந்த அம்மா திருவடியை நான் தொட்டு வணங்குறேங்க ஐயா. அந்த அம்மா வணங்கிக்கங்க. சொல்லும் போதெல்லாம் நான் இறைவனுடைய பாதத்தை தொட்டு 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 வணங்கின மாதிரி எனக்குள்ளுக்குள்ள தோணுனுச்சு. அது அந்த அம்மாவுடைய அருள் தான் இன்னைக்கு இன்னைக்கு கேட்க வச்சது. கடவுளுடைய அருளும் சரி, அந்த அம்மா வாசிக்கும் போது நான் நான் காதலாக கசிந்து கண்ணீர் மல்கி அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் இறைவனை நினைச்சுதான் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இறைவனை நான் காதலிக்கிற மாதிரி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். அதனாலதானே எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி வருது. அப்பெல்லாம் நான் யோசிச்சுதான் பாடுவேன். ஒரு பாட்டு எனக்கு பாடணும்னு தோணுச்சுன்னா அதுல விருப்பம் இருக்கணுங்க ஐயா. எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் கேட்கணும்னு இன்னைக்கு அந்த விருப்பம் தான் என்ன மறுபடியும் தூண்ட வச்சிருக்கோம் என்னவோ. அந்த அம்மா திருவடியை தொட்டு நான் வணங்குறேன் சிவசிவா. நம்ம என் முன்னாடி நிக்கிற மாதிரியும் அவங்க காலை தொட்டு வணங்குற மாதிரியும் எனக்குள்ள நான் தோணி சிவ என்ன சிவ. சொல்றது நடக்கிற மாதிரி என்னோட இமேஜினேஷன்ல வந்துட்டு இருக்கு. நம்ம கண்டிப்பா சிவசிவா. கண்டிப்பா. நன்றி சிவாய நன்றி. நமமா. எல்லாம் இறைவன் அருள்மா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. கடவுளே, சிவசிவா கண்டிப்பா சிவபெருமான் கண்டிப்பா. திருச்சிற்றம்பலம் ஆமா. சிவாய நமக. நிச்சயம் இதான் உணர்வு பிழம்புன்னு சொல்லுவாங்க. அந்த உணர்ச்சியோட அணுகிறது. ஆமா, எதையும் உணர்வுபூர்வமா அணுகணும். அதுதான் ஒரு நிகழ்ச்சி. வெறுமனே வந்து வெறுமனே போறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது அது இந்த கல்லுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா அம்மா. அந்த சொல்லு எவ்வளவு பெரிய சொல்லு இல்ல. நையாத மனத்தினை நைவிப்பான். இது ஜென்மமான்னு கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி உருக வைக்கக்கூடிய, உருகாத உள்ளத்தை கூட உருக வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாணிக்க வாசகருக்கு உண்டு, வரிகளுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் நன்றிங்க. திருவள்ளுவர் கருணை எண்ணி வைக்கிறேன். மற்றவங்களாம் பணியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேச முடியாத ஒரு சூழல்ல கூட இருக்கலாம். வாங்க தேவி அம்மா வாங்க. சிவபெருமானே வாங்க பேசுங்க. தேவி அம்மா வாங்க. அம்மா அம்மா திருச்சிட்டோம்லங்கம்மா. ஐயா திருச்சிட்டோம்லங்க ஐயா. வாங்க அம்மா அம்மாட்ட இத பேசுங்க. வந்து சிவாய நம. சிவாய நம. அம்மா கொஞ்சம் கூட எனக்கு இதெல்லாம் படிக்கவும் தெரியல, பொருளே தெரியலைங்கம்மா. இப்போ பொருளோட படிக்க கத்துட்டு வரேங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு வீட்லயே வந்து நீங்க கத்துக் கொடுத்த மாதிரி இருக்குங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. சரி. நான் சொல்லுவேன், எங்கேயும் போக வேண்டியது இல்ல. நம்ம பெண்கள்னா வீட்ல நிறைய வேலைகள் இருக்கும். அத ஆன் பண்ணி ஆமா. வச்சுட்டு நம்ம வேலைகளோட பணியினோட இறைவனோட சொல்லுவாங்கல்ல, வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னிங்கிற மாதிரி. காது எதுக்கு, காதுக்கு ஏன் எம்பெருமான் மூடி போடல? நமக்கு அப்படியே நம்ம எல்லா விஷயங்களும் தன்னால வந்து சேரணும்னு. அப்பேற்பட்ட நமக்கு அருள் புரிந்த இறைவன் சொல்லுவாங்கல்ல, இந்த உடம்புல ஒரு குறையும் இல்லாம வச்சிருக்காரு. இறைவனை நினைக்க வேண்டிய தவிர வேற என்ன வேலை? அதை நினைச்சாதான் அடுத்த பிறப்புல சொல்லுவாங்கல்ல, ஒரு பிறப்பு செய்த புண்ணியம் 7 பிறப்புக்கும் வருங்கிற மாதிரி. இறைவன் சிந்தனை வயப்பட்டோம்னா கட்டாயம் நம்மள அந்த சொல்லுவாங்கல்ல, இந்த பிறவிங்கிற அந்த கடல்ல தோணி மாதிரி நம்மளை வந்து காத்துக்கொள்ளும். அதனால நீங்க இறைவன் அருளால நீங்க இதெல்லாம் கேட்கறதுக்கும் இறைவன் கருணை தான். அதுக்காக இறைவனுக்கே நன்றி சொல்லுவோம். சிவாய நம. நிச்சயம். கண்டிப்பாங்கம்மா. இறைவனுக்கே நன்றி. அப்பாவே வந்து நமக்கு வழி நடத்துற ஆமா. மாதிரி இருக்குங்கம்மா பெருமானே. நன்றி 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 நன்றி. ரொம்ப சந்தோஷங்க. மகிழ்ச்சி. இப்படி பகிர்ந்தாதான் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறவங்களுக்கும் சரி, நிகழ்ச்சி அம்மா வந்து பேசுறவங்களுக்கும் சரி, பரவாயில்ல இது உண்மையாக போய் சேர்ந்துருச்சான்ற ஒரு இருக்கும் இல்லையா? ஒரு தபால் அனுப்பிட்டோம்னா, தபால் போய் சேர்ந்துச்சா இல்லைன்ற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும். அது மாதிரி தான். ஒரு செய்தி குடுக்குறேன்னு சொன்னா, அந்த செய்தி போய் எல்லாருக்கும் சேர்ந்துச்சா? உள்வாங்குனாங்களா?
இல்லன்ற எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யும். அந்த வகையில உண்மையிலும் எளிமையான ஒரு சொல்லணும்னா, தான் சமைத்த உணவ குழந்தைங்க ஆசையா சாப்பிடும்போது, தாய் எப்படி கண்ணார கண்டு மகிழ்வாளோ, அது மாதிரி கண்டிப்பா, இது. கண்டிப்பா. மணிவாசகர் சமைத்து குடுத்த உணவ நம்ம கொண்டு வந்து பரிமாறும்போது, அதை ஐயோ! அ. இவங்கெல்லாம் சாப்பிடாம போயிட்டாங்களோ! இவங்க ஓ! அவங்க இலையில வைக்கப்பட்ட அந்த அருள் அமுதை எடுத்து உண்ணாம போயிட்டாங்களோன்னு நினைக்கும்போது போய்விட்டார்களோ! வேதனை. வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த ஆதங்கத்த அடியேனுக்கும் 2 பேருடைய ஆதங்கம் ஒண்ணுதான். சிவா. நன்றி, நன்றி, நன்றிம்மா. நன்றி. பங்கெடுத்த அத்தனை ஆமா. உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் சிவாஜிமா, கொண்டு இது எல்லாம் சிவத்தை உள்வாங்கி அருளா அருளாசியை கேட்கக்கூடிய ஞானம் வேணும்னு நினைக்கிற ஆன்மாக்கள். ஆமா. அதனால பணிவார் பணிவார் உள்ளம் உங்கள் திருவடி நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். ஏன்னா திருவடி தீட்சைங்கிறது பெருமையா சொன்னீங்க ஐயாவோட ஐயாவோட திருவடி தீட்சையை நம்ம பார்க்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது. அது எப்படி அவர் கெஞ்சி கேட்டு எப்படியெல்லாம் கெஞ்சி அழுது புலம்பி அவர் கேட்டிருக்காரு மாணிக்க வாசகருங்கிற உள்ளத்தை தாராய் உடையாய் அடியேற்கு உன்தாள் இணை அன்பு பேரா உலகமும் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான் அப்படின்னு அவர் சொல்லும்போது அப்படி நீங்க அந்த கருத்தை விளக்கும் போது எனக்கு வந்து நான் இவ்வளோ நாள் ஒதுங்கி இருந்துட்டேனே அப்படின்னு எங்களுக்கு தோணுது பெருமானே. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். கண்டிப்பாம்மா. நன்றிம்மா. இப்படி உள்வாங்கியமைக்கு நன்றி. இப்படி நன்றி. சிவாயனம். ஆமா இப்படி சிவாயனம். விளக்க உரையை கொடுத்து ஒவ்வொரு பாட்டுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு பாடுனா அது எவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்தமைக்கு தங்கள் திருவடிக்கு நமஸ்காரம். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். சரிங்க. சிவாயனம். சிவாயனம். ஆமா, ஆமா. நிறைவு செஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும், பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே பெரம்பலூர் மாவட்டம் சிவ திருமதி அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள் நம்மோடு திருவாசகம் என்னும் தேனை நமக்கெல்லாம் பருக தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒருமுறை மனமொழி மேகலாலை வணங்கி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்கம்மா பேசுங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். இதுகாரும் வந்த அடியார்களுக்கும் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய அந்த உமையாள் சிகரம் தரும் உமையாள் குரூப்புக்கும் நன்றி சொல்லி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாங்க. வந்த நன்றிம்மா. அடியார்கள் அனைவருக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் மணிவாச பெருமான் அருளால் எல்லா வளமும் நலமும் கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லி அனைவரையும் கண்டிப்பா. வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது. நன்றிம்மா, 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 நன்றிம்மா. சிவாய நம, சிவாய நம.